வேலிடேட் பண்றாங்க. இதெல்லாமே வந்துட்டு ஆஃபரிங் ஸ்கில்ஸ் டு பவர் யுவர் ஃபியூச்சர் மெத்தட். இந்த எல்லா ஸ்கில்ஸுமே வந்துட்டு நமக்கு ஆஃபர் பண்றாங்க. அண்ட் தென் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட் ஃப்ரம் நான் முதல்வன்ல பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட்ஸ்லாம் வந்துட்டு என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டண்டா வந்துட்டு இட் கேன் பி டெடிகேட்டட் த பிளேஸ்மெண்ட் போர்ட்டல் டு கனெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வித் டாப் ரெக்ரூட்டர்ஸ். பெரிய பெரிய மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸை கனெக்ட் பண்ணிட்டு அந்த பிளேஸ்மெண்ட் போர்ட்டல்ல எப்படி நம்ம வந்து அசிஸ்டன்ட் பண்றாங்க. நான் முதல்வனோட பிளேஸ்மெண்ட் போர்ட்டல்ல இட் கேன் பி கனெக்டட் த ஸ்டூடெண்ட்ஸ் வித் டாப் ரெக்ரூட்டர்ஸ். டாப் கம்பெனிஸ் எல்லாருமே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டு அந்த ரோல் வந்துட்டு பிளேஸ்மெண்ட் போர்ட்டல்ல எப்படி டெடிகேட்டடா வந்து நமக்கு பண்றாங்க அப்படிங்கிறது தான் அதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டுங்க. அண்ட் தென் இட் கேன் பி பர்சனலைஸ்டு கேரியர் கைடன்ஸ் அண்ட் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் செஷன். நமக்கு பெரிய கெரியர் கைடன்ஸும் நமக்கு வந்துட்டு நான் ஸ்கில் டெவலப்மெண்ட்ல இருக்கு. அதே மாதிரி இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கும் வந்துட்டு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் செஷனுக்கும் நமக்கு வந்து ஒரு ப்ரிப்பரேஷனுக்கும் நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா வந்துட்டு இந்த பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட் ஃப்ரம் நான் முதல்வன் வந்துட்டு நமக்கு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு பிளேஸ்மெண்ட் போர்ட்டல்ல ஸ்டூடெண்ட்ஸை கனெக்ட் பண்றது டாப் ரெக்ரூட்டர்ஸோட. அண்ட் தென் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கெரியர் கைடன்ஸ் அண்ட் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் செஷன் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கொடுக்கறதுங்க. அண்ட் தென் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் இன்டர்ன்ஷிப் அண்ட் லைவ் ப்ராஜெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்ன்ஷிப் நம்ம கொடுத்துட்டு லைவ் ப்ராஜெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து நமக்கு லைவாவே நம்ம வந்து கொடுப்போங்க ஃபார் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் ஆல்சோ. இப்போ ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் நம்ம வந்துட்டு லைவாவே நம்ம வந்து கொடுப்போங்க. இதெல்லாம் வந்துட்டு கமாண்டர் ஃப்ரம் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட் ஃபார் நான் முதல்வன். And then it collaborate with industries to ensure job oriented training. இப்போ இண்டஸ்ட்ரீஸோட கொலாபரேட் வச்சுட்டு அந்த ஜாப் ஓரியன்டட் ட்ரைனிங்லயும் வந்துட்டு இட் கேன் பி மோர் இன்சூர்மெண்ட். ஓகேங்களா, ஒரு இன்சூரன்ஸ் வந்துட்டு ஜாப் ஓரியன்டட் ட்ரைனிங்லயும் இண்டஸ்ட்ரீஸோட கொலாபரேட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? அண்ட் தென் ஃபீச்சர் பிளேஸ்மெண்ட் சக்சஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்துட்டு அச்சீவிங் திஸ் கேரியர் கோல்ஸ். இப்போ இந்த கெரியர் பாத்தை யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் வந்துட்டு பலன் அடைச்சிருக்காங்க. ஓகேங்களா, இந்த கெரியர் கோல்ஸை வந்துட்டு இந்த சக்சஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் அச்சீவிங் இஸ் கெரியர் கோல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நான் முதல்வனோட ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்ல இந்த கெரியர் கோலை வச்சுட்டு நிறைய பேர் வந்துட்டு இதுல யூஸ்ஃபுல் ஆயிருக்காங்க. அதனாலதான் வந்துட்டு நான் முதல்வன் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்துட்டு மேஜரா வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அண்ட் தென் ஜாப் சீக்கர்ஸ்க்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல் பிளாட்ஃபார்மா நமக்கு வந்துட்டு இருக்குங்க. அண்ட் தென் கொலாபரேஷன் வித் ஆரக்கல் யூனிவர்சிட்டி. நான் முதல்வன் வந்துட்டு எப்படி கொலாபரேஷன் ஆரக்கல் யூனிவர்சிட்டியோட எப்படி வந்துட்டு கொலாபரேட் பண்ணிருக்கு அப்படிங்கிறது. இந்த கொலாபரேஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரக்கல் வந்துட்டு ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் சொல்லுவோம். ஆரக்கல் இஸ் ஏ ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இட் கேன் ஆக்சஸ் த லெவல் குளோபலி. ஓகேங்களா, குளோபல் லெவல்ல ஆரக்கல் யூனிவர்சிட்டி லேப் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கொலாபரேட் ஆயிருக்குங்க. And then it can be a specialized courses in cloud computing, AI, data science and supply chain management. ஓகேங்களா, இது இந்த என்னென்ன கோர்சஸ் எல்லாம் வந்துட்டு ஆரக்கல் யூனிவர்சிட்டி நமக்கு கொடுக்குது அப்படின்னா, கிளவுட் கம்ப்யூட்டிங்கா இருக்கட்டும், ஏஐயா இருக்கட்டும், டேட்டா சயின்ஸா இருக்கட்டும், அண்ட் தென் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். திஸ் ஆர் ஆல் த கோர்சஸ் வில் அவைலபிள் ஃபார் ஆரக்கல் யூனிவர்சிட்டி. ரைட்டா? அதே மாதிரி சர்டிபிகேஷன்ஸ்லாம் வந்துட்டு ஆரக்கல்ல என்னென்ன சர்டிபிகேஷன்லாம் நமக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஆரக்கல் சர்டிபிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்டிபிகேஷன் வந்துட்டு ஆரக்கல் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ரைட்டா? சர்டிபிகேஷன் இன் ஆரக்கல் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு வேலிடேட் த ஸ்கில் இன் மேனேஜிங் கிளவுட் சர்வீசஸ். என்ன சர்டிபிகேஷன் மேஜரா வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஆரக்கல் Cloud Infrastructure Certificate to validate the skills in managing and the cloud services. Cloud services for managing the path. And then it can be enhancing the students' technical expertise and global career opportunities. Right? இதெல்லாம் தான் வந்துட்டு ஆரக்கல் யூனிவர்சிட்டியோட கொலாபரேஷன்ல நமக்கு வரக்கூடியதுங்க. Right? And then what are all the achievements so far? நம்ம நான் முதல்வன் ஸ்கில்ஸ்க்கு கீழே வரக்கூடிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இட் கேன் பி ஓவரால் 25 lakh ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயினட் அக்ராஸ் த தமிழ்நாடு. 25 lakh ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல நம்ம வந்துட்டு ட்ரெயின் பண்ணியிருக்கோம். திஸ் ஆர் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஃபார் நான் முதல்வன் பிளாட்ஃபார்ம். And then it can be numerous hackathons conducted to build innovative skill set. சரிங்களா, இனோவேட்டிவா வந்துட்டு நம்ம வந்து ஸ்கில் செட்லாம் வந்துட்டு பில்ட் பண்ணிருக்கோம்.
பில்ட் பண்ணியிருக்கோங்க. And then it can be a leading initiative for the youth empowerment. It can be a leading initiative for youth empowerment for recognizing the platform. ஓகேங்களா? இப்போ நான் முதல்வன் பிளாட்ஃபார்ம்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா 25 lakh ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல ட்ரெயின் பண்ணியிருக்கோம். And then it can be a hackathon conducted like built innovative skill set. ஓகேங்களா? Innovative skill set and then leading initiative for the youth empowerment skill. இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் நான் முதல்வன். தேங்க்யூ. இதெல்லாம் வந்துட்டு ஓவர்வியூ ஆஃப் நான் முதல்வன். அண்ட் தென் நம்ம நான் முதல்வனோட பர்சனலைஸ்டு லேர்னிங் பாத்ல வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ராக்ட் அண்ட் அசஸ்மெண்ட் ரிசல்ட்டா இருக்கட்டும், அண்ட் தென் கோர்ஸ் மேப் டு த கெரியர் கோல்ஸ் அண்ட் இன்ஷியல் டிமாண்ட், இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ்ல நம்ம வந்துட்டு பண்ணுவோம். ரைட்டா? அண்ட் தென் நம்ம நான் முதல்வனுக்கு கீழே வரக்கூடிய டெக்னிக்கல் கோர்ஸ்ல என்னென்ன, அண்ட் தென் நான் டெக்னிக்கல் கோர்ஸ்ல என்னென்னங்கிறத நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் கோர்ஸ்னா வந்துட்டு ஏஐ, சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ், டேட்டா பேஸ், வெப் அப்ளிகேஷன், கிளவுட், இதெல்லாம் வந்துட்டு கமாண்டட் ஃப்ரம் டெக்னிக்கல் கோர்சஸ். அதே மாதிரி நான் டெக்னிக்கல் கோர்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்கில் அண்ட் தென் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் தென் பில்ட் கம்யூனிகேஷன், இதெல்லாம் வந்துட்டு நான் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ல வந்துட்டு நான் முதல்வன் கீழே வருதுங்க. And then it can also use for the internship program and industry exposure நம்ம வந்துட்டு நான் முதல்வனுங்க நம்மளால பண்ண முடியும். And then also job placement support, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டு ஜாப் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்லாம் வந்துட்டு நான் முதல்வன் கீழே நமக்கு வந்துட்டு வரும். அதான் வந்துட்டு ஓவர்வியூ ஆஃப் நான் முதல்வன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நான் முதல்வன் ஓவர்வியூக்கு அப்புறம் நம்ம ஆரக்கலோட ஓவர்வியூ வந்துட்டு நம்ம பார்க்கணும். இன்ட்ரோடக்ஷன் டு ஆரக்கல். ரைட்டா? நம்மளோட இன்னையோட அஜெண்டால ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணது நான் முதல்வனோட ஓவர்வியூ. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஆரக்கலோட ஓவர்வியூ என்ன அப்படிங்கறத நம்ம வந்து ஜஸ்ட் இப்போ இன்ட்ரோடக்ஷன் பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரோடக்ஷன் டு ஆரக்கல் பொறுத்த வரைக்கும், ஆரக்கல் கார்பரேஷன் இஸ் ஏ மல்டிநேஷனல் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி company to specialize the enterprise software, computer hardware and cloud computing services. Oracle அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மல்டிநேஷனல் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி உள்ள ஒரு கம்பெனி. And then it can be a enterprise software technique and then computer hardware and then cloud computing services. ஆரக்கல்னாவே வந்துட்டு மேஜரா வந்துட்டு நமக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங்ல வந்துட்டு மேஜர் ரோல் பிளே பண்ணுவாங்க. அந்த ஆரக்கல் கம்பெனி அப்படிங்கிறது ஒரு பிக் கம்பெனி. ரைட்டா? ஆரக்கல் கார்பரேஷன்ங்கிறது ஒரு மல்டிநேஷனல் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. அது வந்துட்டு நம்ம என்னென்ன பிளாட்ஃபார்ம்ல வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர்ல, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ல அண்ட் தென் கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் எல்லாத்துலயுமே வந்துட்டு மோர் ஸ்பெஷலைஸ்டா வந்துட்டு அவங்க வந்துட்டு நமக்கு கொடுக்குறாங்க. அண்ட் தென் இட் கேன் பி ரீபூஸ்ட் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அண்ட் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்யூஷன். இட் கேன் பி ரீபூஸ்ட் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஆரக்கல்ல வந்து பொறுத்த வரைக்கும் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல வந்துட்டு ஒரு கேரியர் பேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை வந்துட்டு எப்படி வந்துட்டு மாடிஃபை பண்றாங்க, அதனால கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்யூஷன் எப்படி ரெனோவ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் ஆரக்கலோட செகண்ட் பார்ட். ரைட்டா? அண்ட் இட் கேன் பி a wide range of software application used by the business worldwide. ஆரக்கலை பொறுத்த வரைக்கும் இட் ஆஃபர்ஸ் a wide range of software application used by business worldwide. நிறைய சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ல வந்துட்டு இது வந்துட்டு ஆஃபர் பண்ணுதுங்க. லைக் பிசினஸ் வேர்ல்ட் வைடு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல, டேட்டாபேஸ் பிளாட்ஃபார்ம்ல, அதன் ஹார்ட்வேர்ஸ்ல, சாஃப்ட்வேர்ஸ்ல இந்த மாதிரி இருக்கக்கூடிய வைட் நம்பர் ஆஃப் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ல வேர்ல்டு வைட்ல வந்துட்டு நமக்கு ஆரக்கல் வந்துட்டு ஒரு மேஜர் ரோலா வந்துட்டு பிளே பண்ணுதுங்க. அண்ட் தென் பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் ஆரக்கல் வந்து பாத்தீங்கன்னா 1977ல ஃபர்ஸ்ட் ஃபவுண்டரா வந்துட்டு லாரி எலிசன், பாப் மைனர் அண்ட் எட்வர்ட்ஸ் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு 1977ல வந்துட்டு பில்ட் பண்ணாங்க. ரைட்டா? 1977ல 1 minute
டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி எப்பவுமே வைக்கக்கூடாது. இது ஏன்னா ப்ரொஜெக்டர்ல பார்ப்பாங்க, மொபைல்ல பார்ப்பாங்க, குட்டியா தெரியாது, கிளாரிட்டியா இருக்காது. ஸ்லைட் ஷோ பண்ணா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மாறிட்டே இருப்பாங்க. அந்த ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு பண்ணுங்க தயவு செஞ்சு. அண்ட் லைட்டா காத்து சத்தம் வருது. அது சார் நிறைய பேருக்கு புரியல, வாய்ஸ் சரியா கேட்க மாட்டேங்குன்னு சொல்றாங்க. ஓகே, ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் லவுடரா பேச. ஸ்கிரீன் ஓகே ப்ரோ, ஸ்கிரீன் ஓகே தான். இப்போ அது ஓகே தான். நமக்கு ஃபுல் ஸ்கிரீன் வச்சாதான் கரெக்டா இருக்கும். எங்க இருக்கு ஃபுல் ஸ்கிரீன் ஓடுறது? ரைட் ஷாப் தான் ஆட்டோமேட்டிக்கா ஓடிட்டே இருக்குங்க. ஆமா, கரண்ட் ஸ்லைடு ஓடும்போது ஓடாதுல்ல? ஓடாது. இதுதானே? சரி, ஓகே. ஆன்ல தானே இது வேணுமா? இருக்கட்டும். சரி, கண்டிப்பா. பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் ஆரக்கல் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1977 தான் வந்துட்டு ஃபவுண்டர் லாரி எலிசன் அப்படிங்கிற வந்துட்டு 1977 ஃபவுண்ட் பண்ணாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாரி எலிசன், பாப் மைனர் அண்ட் எட்வர்ட்ஸ் இவங்க எல்லாருமே வந்துட்டு 1977 ஃபவுண்ட் பண்ணாங்க, ரைட்டா. அண்ட் தென் 1979 ஆரக்கல் வெர்ஷனோட செகண்ட் பார்ட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க. செகண்ட் பார்ட்டா வந்துட்டு 1979 Oracle version 2 it can be released, right? And then 1982 renamed and growth of RDBMS, Relational Database Management System. RDBMS அப்படின்னா Relational Database Management System. இதோட growth வந்துட்டு 1982 நமக்கு வந்துட்டு இருந்துச்சுங்க. இதெல்லாம் வந்துட்டு brief history of Oracle. 1982 it can be a growth of RDBMS. And then 1986 வந்துட்டு IPO, ஓகேங்களா, இன்புட் ப்ராசஸ் அவுட்புட். அண்ட் தென் இதெல்லாம் வந்துட்டு ஐபிஓ அப்படிங்கிற பிரீஃப் ஹிஸ்டரி 1986 வந்துட்டு நமக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. அண்ட் தென் 1990s வந்துட்டு எக்ஸ்பான்ஷன் அண்ட் நியூ ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நமக்கு கிரியேட் பண்ணாங்க. அண்ட் தென் 2000 வந்து பாத்தீங்கன்னா மேஜர் அக்யூஷன் அண்ட் தென் ப்ராடக்ட் எக்ஸ்பான்ஷன் வந்துட்டு 2000s வந்துட்டு நமக்கு வந்துட்டு பில்ட் பண்ணாங்க. அண்ட் தென் லேட்டரா வந்துட்டு 2010 இட் கேன் பி அ டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் கிளவுட் பிளாட்ஃபார்ம். கிளவுட் டிரான்ஸ்ஃபார்மேஷனா வந்துட்டு நமக்கு ஆரக்கல் வந்துட்டு சேஞ்ச் ஆச்சுங்க. திஸ் ஆர் த ஹிஸ்டரி ஆஃப் ஆரக்கல். இப்படி இருக்க ஆரக்கல் கிளவுட் ஆபரேஷன்ஸ் வந்துட்டு கமாண்டர் ஃபார் த லாஸ்டா வந்துட்டு கிளவுட் டிரான்ஸ்ஃபார்மேஷனா நமக்கு ஆரக்கல் வந்துட்டு இருந்துச்சுங்க. 1977 இருந்து 2010 வரைக்கும் இதோட ஹிஸ்டரி வந்துட்டு நமக்கு இருக்குங்க. அண்ட் தென் என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர். என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது இட் இஸ் டிசைன் டு ஹெல்ப் லார்ஜ் ஆர்கனைசேஷன் மேனேஜ் அண்ட் தென் ஸ்ட்ரீம்லைன் தேர் ஆப்ரேஷன். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு லார்ஜ் லெவல்ல இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் அண்ட் தென் இட் கேன் பி அ ஸ்ட்ரீம்லைன் தேர் ஆப்ரேஷன். ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு அப்படின்னா அந்த என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர்ல வந்துட்டு எப்படி அதை டிசைன் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு எப்படி ஹெல்ப் பண்ணுது, ரைட்டா, அந்த பிளாட்ஃபார்முக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் நம்ம வந்து சொல்றோம். And then it can be helpful to run efficiently by automating the task, managing the data and facilitating communication across the different department. ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஆட்டோமேட்டிக்கா வருது, ஒரு டாஸ்க் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும். அண்ட் தென் மேனேஜிங் த டேட்டா, ஒரு டேட்டாவை எப்படி மேனேஜ் பண்றது. அண்ட் தென் ஃபெசிலிட்டிங் த கம்யூனிகேஷன் அக்ராஸ் த டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹெல்ப்ஃபுல் பண்றோம் அந்த கம்யூனிகேஷனுக்கு அப்படிங்கிறது தான் இந்த என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேரோட வேலை. இப்போ இந்த என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர்ல இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆர்கனைசேஷனை ஹெல்ப் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் தான் இந்த என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர். இட் கேன் பி a large number of data to organize the task, facilitating communication across different department. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தையும்
மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி கம்யூனிகேஷன் பண்றாங்க, அந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு எப்படி லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆர்கனைசேஷனை வந்துட்டு எப்படி கவர் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் நம்ம வந்துட்டு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர். வாட் ஆர் another எக்ஸாம்பிள் வந்துட்டு என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர்ல இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோகோ கோலா கம்பெனி, சேல்ஸ் ஃபோர்ஸ் அட் கோகோ கோலா. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு கிளவுட் பேஸ்டு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். சேல்ஸ் ஃபோர்ஸ் இஸ் ஏ கிளவுட் பேஸ்டு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம். And then it can be helpful to companies like interaction, sales and data. ஒவ்வொரு டேட்டாவுக்கும் வந்துட்டு எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது, அதை வந்துட்டு எப்படி சேல் பண்றாங்க, அந்த டேட்டாவை எப்படி மேனேஜ் பண்றாங்க, இதெல்லாம் வந்துட்டு ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிளா வந்துட்டு சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்துட்டு நம்ம சொல்லுவோம். அந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு Coca-Cola ability to the management customer relationship, improved the response time to customer inquiries and gained valuable insight to the sales trends and customer preference. ஒவ்வொரு ப்ரெஃபரன்ஸ்லயும் வந்துட்டு இந்த Coca-Cola அப்படிங்கிற கம்பெனி it can be ability to manage the relationship. CRM அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ல அந்த மேனேஜ்மெண்ட் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு இருக்குங்க. And then it can be a gained valuable insight into sales trends and customer preference. ஒவ்வொரு ப்ரெஃபரன்ஸ்லயும் வந்துட்டு இந்த கஸ்டமர் ரிலேட்டடா இந்த சேல்ஸ் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளா வந்து என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேருக்கு இந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் கோகோகோலாவை நம்ம வந்து சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்டர்பிரைஸ் தான் என்ன சொன்னா, இட் கேன் பி டிசைன் டு ஹெல்ப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆர்கனைசேஷன் டு ஸ்ட்ரீம்லைன் தயர் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது தான் என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர். அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம் அப்படின்னா, சேல்ஸ் ஃபோர்ஸ் அட் கோகோகோலா வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளா வந்துட்டு என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேருக்கு நம்ம வந்துட்டு சொல்லலாங்க. அண்ட் தென் ஃபைனல் கான்செப்ட் ஆஃப் Oracleல வந்துட்டு பார்க்க போது கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ். கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ்லாம் வந்துட்டு எப்படி நம்ம வந்து எக்ஸாம்பிள் லைக் கூகுள் போட்டோஸ், அமேசான் வெப் சர்வீஸ், இதெல்லாம் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல நம்ம வந்துட்டு எப்படி யூஸ் பண்றோம், அண்ட் தென் இந்த டேட்டாவெல்லாம் எப்படி நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்றோம் அப்படிங்கிறது தான் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ்ல நம்ம வந்துட்டு பார்ப்போங்க. அண்ட் தென் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். Oracle database management system வந்துட்டு it can be a allow software used to create, manage and manipulate the database. இந்த டேட்டாபேஸ் இருக்கு இல்லையா, இந்த டேட்டாபேஸ் வந்துட்டு டிபிஎம்எஸ்ல நம்ம ஆப், யூசர் ஆப் இந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணும்போது ஒரு சாஃப்ட்வேர் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்றோம், அந்த சாஃப்ட்வேர் எப்படி மேனேஜ் பண்றோம், அண்ட் தென் அந்த சாஃப்ட்வேர் எப்படி மேனிபுலேட் பண்றோம் இந்த டேட்டாபேஸ்ல அப்படிங்கிறது தான் டிபிஎம்எஸ் நம்ம வந்து சொல்லுவோம். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா அதோட டெஃபினேஷன் நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, இட் கேன் பி அலோவ் யூசர் டு கிரியேட், மேனேஜ் அண்ட் மேனிபுலேட் டேட்டாபேஸ். ஓகேங்க. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் கேன் பி அ சாஃப்ட்வேர் டு அலோவ் யூசர் டு கிரியேட், மேனேஜ் அண்ட் மேனிபுலேட் டேட்டாபேஸ். ரைட்டா? டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னாலே நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேரை வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கும் மேனேஜ் பண்றதுக்கும் அண்ட் தென் மேனிபுலேட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் தான் டிபிஎம்எஸ் நம்ம வந்து சொல்லுவோம். ரைட்டா? அண்ட் தென் இட் கேன் பி அ யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்டோர், ரிட்டைன் வித் த டேட்டா அண்ட் மேனேஜ் த டேட்டா. ஓகேங்களா? ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த டேட்டாவை எப்படி நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்றோம், ஓகேவா? அதே மாதிரி எப்படி நம்ம வந்து ரிட்ரைவ் பண்றோம் அண்ட் தென் எப்படி அந்த டேட்டாவை மேனேஜ் பண்றோம், ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு டேட்டா பேஸ்ல வந்துட்டு நம்ம யூசஸா வந்துட்டு நம்ம சொல்லுவோம். நம்ம டிபிஎம்எஸ் எடுத்துக்கிட்டாலே இந்த 2 பாயிண்ட் வந்துட்டு மேஜர் ரோலா நம்ம வந்து பண்ணணுங்க. ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்றோம், எப்படி மேனேஜ் பண்றோம், அண்ட் தென் எப்படி நம்ம மேனிபுலேட் பண்றோம் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை நம்ம வந்துட்டு பார்க்கணுங்க. அண்டர்ஸ்டாண்டா?
And then example for DBMS. என்னென்ன எக்ஸாம்பிள்லாம் வந்துட்டு நமக்கு டிபிஎம்எஸ்ல இருக்கு அப்படிங்கறது தான் இந்த ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். அமேசான் யூசிங் ஆரக்கல் டேட்டாபேஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்ஸாம்பிளா நம்ம சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா அமேசான். ஓகேவா? அமேசான் தான் வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகேவா? Amazon need to reboost and scalable database management system to handle the vast amount of product data, customer information and transaction record. நம்ம அமேசானை பொறுத்த வரைக்கும் ஆரக்கல் டேட்டாபேஸ்ல எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு ஸ்கேலபிள் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வேஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்காக இந்த அமேசான் வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்றோம் ஃபார் ஆரக்கல் டேட்டா பேஸ். ரைட்டா? அண்ட் தென் மேஜரா வந்துட்டு அமேசான்ல என்னென்ன டிபிஎம்எஸ்லாம் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு வேஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கறத மேஜரா நம்ம வந்துட்டு அமேசான்ல நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ப்ராசஸ். ரைட்டா? அண்ட் தென் இட் கேன் பி இம்ப்ளிமெண்டட் த ஆரக்கல் டேட்டாபேஸ் டு பவர்ஃபுல் ஆர்டிபிஎம்எஸ். ஒவ்வொரு ஆரக்கல் டேட்டாபேஸ்லயும் வந்துட்டு இட் கேன் பி மோர் இம்ப்ளிமெண்ட் ஃபார் ஆர்டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர். ஆர்டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர். ரைட்டா? And then it can be a managed like e-commerce operation. ஒவ்வொரு இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்துட்டு மேனேஜ் பண்ணுங்க. இந்த ஆர்டிபிஎம்எஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இ-காமர்ஸ் ஆபரேஷனுக்கும் இட் கேன் பி ஏ மேனேஜபிள் ஃபார் ஆரக்கல் டேட்டா பேஸ். ரைட்டா? அண்ட் தென் வாட் ஆர் ஆல் த ஆரக்கல் ப்ராடக்ட்ஸ்? என்னென்ன ஆரக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆரக்கல் ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஆரக்கல் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆரக்கல் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு ஓசிஐயோட ஓவர்வியூ, ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங், அனாலிட்டிக்ஸ் அண்ட் பிஐ, பிக் டேட்டா, கிளவுட் ரீஜியன், கம்ப்ளைலன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஆரக்கல் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஓசிஐயோட ஓவர்வியூ. ஓகேங்களா? ஓசிஐ ஆரக்கல் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 4 டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நமக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஓசிஐயோட ஓவர்வியூ, செகண்ட் வந்துட்டு கம்ப்யூட், தேர்ட் வந்துட்டு DevOps, and then fourth one is Microsoft Azure partnership. Microsoft Azure partnership. OCA ஓட overview, compute, DevOps, and then Microsoft Azure products. இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட ப்ராடக்ட்ஸா வந்துட்டு ஆரக்கலோட ப்ராடக்ட்ஸா வந்துட்டு நம்ம வந்து கொடுக்கணும். Oracle products, these are all the Oracle products. First compute எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா containers and function, cost management and governance, data lake, database service, developer service. These are all the commander from compute services. Compute servicesல வந்து பாத்தீங்கன்னா இந்த cloud infrastructure ரிலேட்டடா வரக்கூடிய OCI ஓட ஓவர்வியூல வரக்கூடிய கம்ப்யூட் சர்வீசஸ்லாம் இந்த கம்ப்யூட் சர்வீசஸ். Container and function, cost management and governance, data lake, database services and developer services. இதெல்லாம் வந்துட்டு கம்ப்யூட் சர்வீசஸ்ல வரக்கூடிய பிளாட்ஃபார்ம். அண்ட் தென் இதே வந்துட்டு டெவாப்ஸ்ல வந்துட்டு என்னென்னலாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கிளவுட், ஹைபிரிட் கிளவுட், இன்டிகிரேஷன், நெட்வொர்க்கிங், அப்சர்வபிலிட்டி அண்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்துட்டு டெவாப்ஸ் சைட்ல வரக்கூடிய பிளாட்ஃபார்ம். DevOps சைட்ல வரக்கூடிய பிளாட்ஃபார்ம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்ஸ் கிளவுட், ஹைபிரிட் கிளவுட், இன்டிகிரேஷன், நெட்வொர்க்கிங் அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்துட்டு DevOpsல வரக்கூடிய பிளாட்ஃபார்ம். ரைட்டா? அண்ட் தென் ஃபைனலைஸா வரக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா
ஆரக்கிள் ப்ராடக்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரக்கிள் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆரக்கிள் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஓசிஐயோட ஓவர்வியூ. ஓசிஐ ஓவர்வியூல கம்மன்ற அதுக்கு கீழே வரக்கூடியதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங், அனாலிட்டிக்ஸ் அண்ட் பிஐ, பிக் டேட்டா, கிளவுட் ரீஜியன் அண்ட் கம்பைலன்ஸ். இதெல்லாம் வந்து ஓசிஐ ஓவர்வியூக்கு கீழே வரக்கூடிய ஆரக்கிளோட பிளான். ரைட்டா? அதே மாதிரி கம்ப்யூட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ், டேட்டா லேக், டேட்டாபேஸ் சர்வீசஸ் அண்ட் டெவலப்பர் சர்வீசஸ். இதெல்லாம் வந்துட்டு கம்ப்யூட்டருக்கு கீழே வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ரைட்டா? அதே மாதிரி டெவாப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கிளவுட், ஹைபிரிட் கிளவுட், இன்டிகிரேஷன், நெட்வொர்க்கிங் அண்ட் அப்சர்வபிலிட்டி அண்ட் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் வந்துட்டு டெவாப்ஸுக்கு கீழே வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ். அண்ட் தென் மைக்ரோசாஃப்ட் அஷூர் பார்ட்னர்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி, ஸ்டோரேஜ் அண்ட் VMware. இதெல்லாம் வந்துட்டு ஓசிஐ மைக்ரோசாஃப்ட் அஷூருக்கு கீழே வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ரைட்டா? அண்ட் தென் ஆரக்கிள் கிளவுட் அப்ளிகேஷன்ல என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். ஆரக்கிள் கிளவுட் அப்ளிகேஷன்ல ஃபர்ஸ்ட் ஒரு 4 பார்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்துட்டு கவர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனோட ஓவர்வியூ. ரைட்டா? செகண்ட் வந்துட்டு சப்ளை செயின் அண்ட் மேனுஃபேக்சரிங். தேர்ட் ஒன் இஸ் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபோர்த் ஒன் இஸ் ஹியூமன் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். These are the 4 types of application for Oracle Cloud products. Application overviewல வந்துட்டு என்னென்ன ஓவர்வியூல நம்ம பார்ப்போம் அப்படின்னா என்டர்பிரைஸ் ரிசோர்சஸ் பிளானிங், ERP அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அண்ட் தென் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ப்ரொக்யூர்மெண்ட், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் வந்துட்டு அப்ளிகேஷன் ஓவர்வியூல நம்ம வந்துட்டு. அண்ட் தென் சப்ளை செயின் அண்ட் மேனுஃபேக்சரிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு சப்ளை செயின் பிளானிங், இன்வென்டரி மேனேஜ்மெண்ட், மேனுஃபேக்சரிங், மெயின்டெனன்ஸ், ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் மோர் SCM அப்ளிகேஷன்ஸ். SCM அப்படின்னா வந்துட்டு சப்ளை செயின் மேனுஃபேக்சரிங். இதெல்லாமே வந்துட்டு இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம் ஃபார் ஆரக்கிள் கிளவுட் அப்ளிகேஷன்ஸ். அண்ட் தென் தேர்ட் பார்ட் இஸ் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். கஸ்டமருக்கு ரிலேட்டடா வந்துட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் மார்க்கெட்டிங் சைட்ல, சேல்ஸ் சைட்ல, சர்வீஸ் சைட்ல, இந்த எல்லா சைட்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக நம்ம ஆரக்கிள் கிளவுட் வந்துட்டு ஒர்க் பண்ணுவோம். இதெல்லாம் வந்துட்டு ஆரக்கிள் கிளவுட் எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம மார்க்கெட்டிங் ஸ்லைட்லயும், சேல்ஸ் ஸ்லைட்லயும், சர்வீஸ்லயும் நம்ம வந்து ஒர்க் பண்ணக்கூடிய பார்ட். அண்ட் தென் ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். ஹியூமன் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூமன் ரிசோர்சஸ்லாம் என்ன, டேலண்ட் மேனேஜ்மெண்ட்ல எப்படி ஒர்க் பண்றாங்க, அதே மாதிரி ஒர்க் ஃபோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல எப்படி ஒர்க் பண்றாங்க, அண்ட் தென் பேரோல் ப்ராசஸ்க்குலாம் வந்துட்டு எப்படி இந்த ஆரக்கிள் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றாங்க ஃபார் HCM. அண்ட் தென் ஃபியூச்சர் டேட்டா இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம்ல எப்படி நம்ம வந்துட்டு ஒர்க் பண்றோம் ஃபார் ஃபியூஷன். இதெல்லாமே வந்துட்டு கமாண்டர் ஃபார் த ப்ராடக்ட்ஸ் லைக் அப்ளிகேஷன் ஓவர்வியூ, சப்ளை செயின் மேனுஃபேக்சரிங், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹியூமன் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் வந்துட்டு ஆரக்கிளோட ப்ராடக்ட்ஸ். ரைட்டா? And then Oracle productsல hardware and software. What are all the hardware and software tool are available in Oracle products? Oracle productsல வந்து பாத்தீங்கன்னா hardware and softwareல Java, Oracle database, MySQL, Linux, NoSQL, on-premise application. இதெல்லாம் வந்துட்டு ஹார்ட்வேர்லயும், and then all software for server and storage and Exadata. இதெல்லாம் வந்துட்டு Oracle products for ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். இதெல்லாமே ஆரக்கிளோட ப்ராடக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு SQLனா என்ன, NoSQL என்னென்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன டெமோ மட்டும் இப்போ நம்ம பார்த்துக்கலாம். SQL அப்படின்னா வந்துட்டு ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அதே NoSQL அப்படின்னா அன்ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ். ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ்ல வந்துட்டு ஒரு டேபிள் ஃபார்மேட்ல ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்ல தான் இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம வந்துட்டு RDBMS நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டா அப்படின்னா ஒரு டேபிள் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட தான் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரக்சர் டேட்டான்னு சொல்லுவோம். அதே வந்துட்டு அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா அப்படின்னா
இப்போ இமேஜஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா நம்ம வந்துட்டு சொல்லுவோம். ரைட்டா? இதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, MongoDB எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு NoSQL-க்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம வந்துட்டு சொல்லுவோம். MySQL-க்கு எக்ஸாம்பிளா RDBMS, NoSQL-க்கு எக்ஸாம்பிளா MongoDB. MySQL அப்படின்னா it is a structured query language and then it can be visible like a table format and like structured formatல அந்த SQL வந்து இருக்கு. அதே NoSQL அப்படின்னா it is a unstructured and semi-structured data. அதோட எக்ஸாம்பிள் வந்துட்டு MongoDB. அதுக்கு வந்துட்டு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு இமேஜஸ் வீடியோஸ்லாம் இருக்கு இல்லையா, யூடியூப் வீடியோஸ்லாம் வந்து ஒரு வீடியோ வந்துட்டு 10 மினிட்ஸ் இருக்கும், ஒரு வீடியோ வந்துட்டு 15 மினிட்ஸ்ல இருக்கும். அந்த இமேஜஸோட கேபி வந்துட்டு ஒரு 15 கேபியா இருக்கும், ஒரு 20 கேபியா இருக்கும். ரைட்டா? ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்ல இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு NoSQL ரைட்டா? அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவெல்லாம் வந்துட்டு NoSQL சொல்லுவோம். அதை வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளா வந்துட்டு MongoDB அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளா வந்து ரைட்டா? அண்ட் தென் ஜாவா ஓன்டு பை ஆரக்கிள். நம்மளோட ஆரக்கிள் ஓவர்வியூல கடைசி ஸ்லைட் பாட்டா நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஜாவா ஓன்டு பை ஆரக்கிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாவா அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஜாவா இஸ் a high-level versatile programming language used for building a application across various platforms. எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இட் கேன் பி யூஸ். ரைட்டா? அந்த ஜாவா மெயினா வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா, ஏன் இது வந்துட்டு வெர்சடைல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்றோம் அப்படின்னா, இட் கேன் பி ஏ கம்பைல்டு அண்ட் லைன் பை லைன் எக்ஸிகியூஷன். அதனாலதான் இது வந்துட்டு வெர்சடைல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம வந்து சொல்றோம். அதே மாதிரி ஜாவா இஸ் ஏ ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆல்சோ. And then it can be used for building an application across various platforms. Various platforms, it can be application for the process. And then over billion of application it can be running in Java worldwide. Java வந்து பாத்தீங்கன்னா worldwideல over billion of application it can be used. அதுதான் வந்துட்டு ஜாவாவோட மேஜர் ரோலா இருக்குங்க. ஜாவாவோட மேஜர் ரோலா வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்துட்டு it can be a running a application like Java in worldwide. Worldwideல இந்த அப்ளிகேஷன் நமக்கு வந்துட்டு ஒர்க் ஆகுது. And then leading companies, ஜாவா வந்துட்டு என்னென்ன லீடிங் கம்பெனிஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். லீடிங் கம்பெனிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்பாட்டிஃபை இருக்கு இல்லையா, மியூசிக் பிளாட்ஃபார்ம், அவங்க வந்துட்டு மேஜரா வந்துட்டு ஜாவா வந்துட்டு யூஸ் பண்றாங்க ஃபார் கிரியேட்டிங் ஏ வெப் அப்ளிகேஷன். ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கு ஸ்பாட்டிஃபை கம்பெனி வந்துட்டு யூஸ் பண்றது ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா ஜாவா. ரைட்டா? ஃபார் கிரியேட்டிங் ஏ வெப் அப்ளிகேஷன். ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்காக ஜாவாவை யூஸ் பண்றாங்க ஸ்பாட்டிஃபைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் கம்பெனி, உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி ட்விட்டர் இருக்கட்டும், ஓகேங்களா? அண்ட் தென் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் லைக் நாசாலாம் இருக்காங்க இல்லையா, அவங்கலாம் வந்துட்டு ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கு ஜாவா தான் யூஸ் பண்றாங்க. ரைட்டா? And then MySQL is a open source relational database management system. நான் சொன்னேன் இல்லையா, RDBMS-லாம் வந்துட்டு MySQL தான் ஒர்க் பண்றாங்க. ரைட்டா? And then it is a open source relational database management system சொல்லுவோம் for users of SQL for managing the data and querying the data. ஒரு டேட்டாவை மேனேஜ் பண்றதுக்கும் ஒரு டேட்டாவை கிரியேட் பண்றதுக்கும் அந்த டேட்டாவை வந்துட்டு அனலைஸ் பண்றதுக்கும் MySQL வந்துட்டு ஒரு மேஜர் ரோலா இருக்கு. இட் இஸ் ஏ ஓப்பன் சோர்ஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். MySQLங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். ரைட்டா? அதே மாதிரி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்துட்டு லைக் ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் யூடியூப், இவங்க எல்லாருமே வந்துட்டு MySQL வந்துட்டு யூஸ் பண்றாங்க ஃபார் கிரியேட்டிங் ஏ டேட்டாபேஸ். ரைட்டா? ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் வந்துட்டு MySQL பிளாட்ஃபார்ம். ஓகேவா? இப்போ ஃபேஸ்புக்ல அந்த சோசியல் மீடியாலாம் இருக்கு இல்லையா, ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப், இவங்க எல்லாருமே வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இந்த MySQL ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்றாங்க ஃபார் கிரியேட்டிங் ஏ டேட்டாபேஸ். ரைட்டா? ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி இந்த ஒரு டிபிஎம்எஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த டிபிஎம்எஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல நம்ம என்ன பார்த்தோம், அமேசான் யூசிங் ஆரக்கிள் டேட்டாபேஸ் பார்த்தோம். And then it can be a robust and scalable database management system to handle the large amount of data. ஓகேவா? அண்ட் தென் இதோட ப்ராடக்ட்ஸ்லாம் ஆரக்கிள் ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன பார்த்தோம், OCI ஓவர்வியூல வந்துட்டு
ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங் பார்த்தோம். அண்ட் தென் பிக் டேட்டானா என்னன்னு பார்த்தோம். அண்ட் தென் கம்ப்யூட், டெவாப்ஸ், ஓசிஏ இதெல்லாம் வந்துட்டு Oracle Cloud Infrastructure வரக்கூடிய 4 டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ரைட்டா? அண்ட் தென் Oracle Cloud அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா அப்ளிகேஷனோட ஓவர்வியூல என்னென்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல எப்படி ஒர்க் பண்றாங்க, அண்ட் தென் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்துட்டு Oracle ப்ராடக்ட்ஸ்ல வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் ஓவர்வியூ. அண்ட் தென் செகண்ட்ல சப்ளை செயின் அண்ட் மேனுஃபேக்சரிங்ல எப்படி ஒர்க் பண்றாங்க, அதே மாதிரி கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்றாங்க, அண்ட் தென் ஹியூமன் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்ல வந்துட்டு Oracle ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத ஓவர்வியூவா நம்ம வந்து பார்த்தோம். இதோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன்லாம் கமிங் வீக்ல நம்ம வந்துட்டு பார்ப்போம். இன்னைக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஓவர்வியூ ஆஃப் Oracle நான் முதல்வன் அண்ட் Oracle DB. ரைட்டா? அதான் ஜாவாவோட ஸ்கில் ஃபீச்சர்ஸ்லாம் என்னங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ரைட்டா? ஜாவா வந்துட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஹை லெவல் வெர்சடைல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபார் பில்டிங் an அப்ளிகேஷன் அக்ராஸ் வேரியஸ் பிளாட்ஃபார்ம். வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு ஜாவா தான் நம்ம வந்து யூஸ் பண்றாங்க ஃபார் பில்டிங் a அப்ளிகேஷன். ரைட்டா? அண்ட் தென் ஓவர் பில்டிங் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் ரன்னிங் a ஜாவா வேர்ல்ட் வைட். வேர்ல்ட் வைட்ல வந்துட்டு ஓவர் பில்டிங் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இட் கேன் பி ரன் கமாண்ட் ஃப்ரம் த ஜாவா பிளாட்ஃபார்ம். ஜாவா தான் வந்துட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி லீடிங் கம்பெனிஸ்லாம் வந்துட்டு ஸ்பாட்டிஃபை, ட்விட்டர், நாசா இவங்க எல்லாருமே வந்துட்டு யூஸ் பண்றாங்க ஃபார் கிரியேட்டிங் ஏ வெப் அப்ளிகேஷன். அண்ட் தென் ஃபைனல் கான்செப்ட் ஆஃப் ஓவர்வியூ ஆஃப் Oracle வந்து பாத்தீங்கன்னா MySQL ஓன்டு பை Oracle. இதுதான் வந்துட்டு ஓவர்வியூ ஆஃப் Oracleோட ஃபைனல் கான்செப்ட். MySQL வந்துட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஏ ஓப்பன் சோர்ஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஃபார் கிரியேட்டிங் ஏ டேட்டா, மேனேஜிங் ஏ டேட்டா அண்ட் கொரிங் ஏ டேட்டா. இது வந்துட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் நம்ம வந்துட்டு சொல்றோம் இந்த MySQL. அதே மாதிரி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல என்னென்ன MySQL யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபேஸ்புக்கு யூஸ் பண்றோம், ட்விட்டருக்கு யூஸ் பண்றோம், அண்ட் தென் யூடியூப் இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா MySQL வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்றோம் ஃபார் கிரியேட்டிங் ஏ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ரைட்டா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? எல்லாரும் தான் சாட்ல போடுங்க இந்த ஓவர்வியூ ஆஃப் Oracleல. गाइस ஏதாச்சும் டவுட் இருக்கா ஓவர்வியூ ஆஃப் Oracleல? அதே மாதிரி 11 to 11:15 பிரேக் எடுத்துக்கலாங்க. 11:15க்கு உங்களுக்கு ஓவர்வியூ ஆஃப் Oracle DB ஃபவுண்டேஷன் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ரைட்டா? 11 to 11:15 பிரேக் டைம். 11:15க்கு Oracle DB பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்கலாங்க. Oracle பத்தி இல்ல நான் முதல்வன் பிளாட்ஃபார்ம் பத்தி ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஏதாச்சும் டவுட் இருக்கிறது அப்படின்னா சாட்ல போடுங்க. காய்ஸ் ஏதாச்சும் டவுட் இருக்கா? Oracle ஓவர்வியூல ஏதாச்சும் டவுட் இருக்கா? லெவன் டு 11:15 பிரேக் டைம். 11:15க்கு மேல ஓவர்வியூ ஆஃப் Oracle DB நம்ம பார்க்கலாங்க.
டேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் த ஸ்டோர்டு இன்ஃபர்மேஷன் ஆர் ஃபைல்ஸ். ஓகேங்களா? டேட்டா அப்படிங்கிறது இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட்ஸ் நம்ம வந்துட்டு சொல்லுவோம். ரைட்டா? இட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட்ஸ். ஓகேவா? டேட்டாங்கிறது இட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட்ஸ் டு ஸ்டோர் த இன்ஃபர்மேஷன். ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்றது தான் வந்துட்டு டேட்டா அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம். ரைட்டா? இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கக்கூடியதை ஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி இமேஜஸ் ஸ்டோர் பண்றதா இருக்கட்டும். அண்ட் தென் அதர் டைப் ஆஃப் கண்டென்ட் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இமேஜஸ், டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கக்கூடியது, நம்பர்ஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்டோர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா டேட்டால தான் நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ணணும். ரைட்டா? ஆரக்கிள் டிபி ஃபவுண்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி டேட்டா என்னன்னு தெரியணும். டேட்டா அப்படின்னா இட் இஸ் ஸ்டோர்டு ஃபைல்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார் த ஸ்ட்ரக்சர்டு இமேஜ். இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்டோர் பண்றதுதான் டேட்டா அப்படிங்கறத நம்ம சொல்லணும். ரைட்டா? அண்ட் தென் டேட்டா கான்செப்ட் போறதுக்கு அடுத்ததுக்கு அப்புறம் வாட் இஸ் இன்ட்ரோடக்ஷன் டு த டேட்டாபேஸ். ஓகேங்களா? ஒரு டேட்டாபேஸோட இன்ட்ரோடக்ஷன் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். டேட்டாபேஸ் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் எ ஆர்கனைஸ்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா that can be easily accessed, managed and updated efficiently. ஓகேங்களா? ஒரு டேட்டாபேஸ் அப்படின்னா இட் இஸ் ஏ ஆர்கனைஸ்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஓகேவா? ஒரு ஆர்கனைஸ்டு லெவல்ல இருக்கக்கூடிய டேட்டாவை இட் கேன் பி எ பார்ட் ஆஃப் தட் கலெக்ஷன்ஸ். ரைட்டா? அதுதான் வந்துட்டு டேட்டா பேஸ் நம்ம வந்துட்டு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் தென் எனேபிள் ப்ராசஸ்லாம் வந்துட்டு டேட்டா பேஸ்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா it can be a storage of large volume of data. ஒரு large number of data வந்துட்டு ஸ்டோர் பண்ண முடியும். large number of dataவை ஸ்டோர் பண்றதுதான் டேட்டா பேஸ் நம்ம வந்துட்டு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷனை குவிக்கா நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு ரிட்ரைவல் டேட்டால ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷனை இட் கேன் பி ஆக்சஸ் பை குவிக்லி. ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு செகண்ட் ப்ராசஸ் ஃபார் டேட்டா பேஸ். அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டேட்டா ரிலேஷன்ஷிப். மேனேஜ்மெண்ட் ஆஃப் டேட்டா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ டேட்டா பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 to 1, 1 to many இந்த மாதிரி எல்லாம் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கு இல்லையா? அந்த எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் இட் கேன் பி ஈஸிலி மேனேஜ். ஓகேவா? அதுதான் வந்துட்டு டேட்டா பேஸ் எனேபிளோட தேர்ட் பார்ட். அதனால ஃபோர்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி ஷேரிங் அண்ட் செக்யூரிங் த இன்ஃபர்மேஷன். ஒரு ப்ராசஸை வந்துட்டு ஷேர் பண்றதுக்கும் அதனால அந்த இன்ஃபர்மேஷனை செக்யூர் பண்றதுக்கும் டேட்டா பேஸ் வந்துட்டு மேஜர் ரோலா வந்துட்டு பிளே பண்ணுதுங்க. ரைட்டா? டேட்டா பேஸ் கான்செப்டுக்கு போறதுக்கு முன்னாடி டேட்டா என்னன்னு தெரியணும். டேட்டா அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்றது. ஓகேவா? அதே மாதிரி கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட்ஸ் நம்ம வந்துட்டு சொல்லணும். டேட்டாவை கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட்ஸ் அப்படிங்கறத நம்ம சொல்லணும். அதே வந்துட்டு டேட்டா பேஸ் அப்படின்னா இட் கேன் பி அ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா can be easily accessed, managed and updated efficiently. அதுதான் வந்துட்டு
டேட்டா பேஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் தென் இப்போ ரியல் வேர்ல்டு யூஸ் கேசஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ரியல் வேர்ல்டு யூஸ் கேஸ்லாம் வந்துட்டு டேட்டா பேஸ்ல என்னென்னலாம் ரியல் வேர்ல்டு யூஸ் கேஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் சிஸ்டம். ஓகேவா? இப்போ நம்ம ஆன்லைன்ல நம்ம டிக்கெட் புக் பண்றோம் இல்லையா? இப்போ ட்ரெயின் டிக்கெட்டா இருக்கட்டும், ஃபிளைட் டிக்கெட், இந்த மாதிரி டிக்கெட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு புக்கிங் சிஸ்டம்ல தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு புக் பண்றோம். ரைட்டா? அது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய பேக் எண்டா ஒர்க் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா டிபி தான். டேட்டா பேஸ் தான் வந்துட்டு பேக் எண்ட்ல ஒர்க் பண்றாங்க ஃபார் த ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் சிஸ்டம். ரைட்டா? அதே மாதிரி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இல்லையா, இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரியல் வேர்ல்ட் யூஸ் கேஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் சிஸ்டம், சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்துட்டு ரியல் வேர்ல்ட் யூஸ் கேஸ்ல நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகேவா? ரியல் வேர்ல்ட் யூஸ் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் சிஸ்டம், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம், தேர்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் இன் வேர்ஹவுஸ். இதெல்லாம் வந்துட்டு நம்ம ரியல் வேர்ல்ட் யூஸ் கேஸ்ல வந்துட்டு பார்க்கக்கூடியதுங்க. ரைட்டா? அண்ட் தென் டேட்டாபேஸ் கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கான்செப்ட் நம்ம டேட்டாபேஸ்ல மெயினா பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா MySQL வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ண போறோம். இப்போ மெயினா வந்துட்டு ஆரக்கிள் டிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய டூல்ஸ்லாம் என்னென்ன டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ மாதிரி நான் கொடுத்துறேன். நம்ம என்னென்ன டூல் எல்லாம் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கிற ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி இன்னையோட செஷன்ல நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? 3 டூல்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம என்னென்ன டூல்ல வந்துட்டு ஒர்க் பண்ண போறோம். ரைட்டா? இப்போ ஆரக்கிள் டிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன டூல்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட்டா? நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா MySQL டூல்ல வந்து ஒர்க் பண்ணுவோம். MySQL சர்வர்னு ஒரு டூல் இருக்கு, MySQL ஒர்க் பெஞ்ச்னு ஒரு டூல் இருக்கு. ஓகேங்களா? இந்த ரெண்டு டூல்லையும் வந்துட்டு ஒரு டேபிள கிரியேட்டோ, ரீட், அப்டேட், டெலிட்லாம் இருக்கு இல்லையா, அந்த ட்ரங்கேட் கமெண்ட்ஸ். ஓகேவா? அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடிய டூல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு MySQL சர்வர், இன்னொன்னு MySQL ஒர்க் பெஞ்ச். ஓகேங்களா? MySQL ஒர்க் பெஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ்ல வந்துட்டு ஒர்க் பண்ணக்கூடிய டூல். ஓகேவா? அதே வந்துட்டு MySQL சர்வர் வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி ஆக்சஸ் லைக் கமாண்ட். ஓகேங்களா? அந்த மாதிரி சர்வர்ல யூஸ் பண்ணக்கூடிய டூல் வந்து பாத்தீங்கன்னா MySQL சர்வர். ரைட்டா? இப்போ நமக்கு லேப் ஃபெசிலிட்டிஸ் எதுவும் இல்லை அப்படி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மொபைல்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுல நம்ம வந்துட்டு ஆரக்கிள் லைவ் எஸ்கியூஎல்ல நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த 3 டூல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் MySQL சர்வர், அண்ட் தென் MySQL ஒர்க் பெஞ்ச், அண்ட் தென் மொபைல் போன்ஸ் யூஸ் பண்றது ஆரக்கிள் லைவ் எஸ்கியூஎல்.
ரைட்டா? இந்த 3 டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க ஃபார் MySQL. ஓகேங்களா? MySQL என்ன அப்படிங்கிற ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி மட்டும் கொடுத்துட்டு ஒரு QA மட்டும் நான் உங்களுக்கு கண்டக்ட் பண்றேன். சரிங்களா? இப்போ நம்ம டேட்டானா என்ன, டேட்டா பேஸ்ல என்ன சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஜஸ்ட் ஒரு QA மட்டும் ஒரு 5 MCQ ஒரு 5 கொஸ்டின்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஆஸ்க் பண்ற மாதிரி இருக்கேன். அதை நான் சாட்ல போடுறேன். எல்லாரும் வந்துட்டு அந்த சாட்ல எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? MySQL அப்படிங்கிறது இட் இஸ் ஏ ஓப்பன் சோர்ஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து சொல்லுவோம். ரைட்டா? இட் கேன் பி ஒர்க் ஆன் RDBMS. RDBMSல ஒர்க் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் தான் MySQL. ஓகேவா? இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர்டு query language. ஓகேவா? இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர்டு query language. ஓகேவா? இது வந்து ஒர்க் பண்ணக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்ல தான் நான் வந்துட்டு MySQL ஒர்க் பண்ணும். ஓகேவா? And then it can be a highly performance like reliability, high performance, scalability and each of these. ஓகேவா? இப்போ ரிலையபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்க்கணும். சரிங்களா? ரிலையபிலிட்டி ஓகேங்களா? இப்போ அந்த ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட் நம்ம வந்து சொல்லிட்டோம். ரைட்டா? இதுல ரிலையபிலிட்டினா என்ன, ஹை பெர்ஃபார்மன்ஸ்னா என்ன, ஸ்கேலபிலிட்டினா என்ன, ஈஸ் ஆஃப் யூஸ்னா என்னங்கிறத ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்க்கணும். ரிலையபிலிட்டி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி என்ஷூர் த டேட்டா ஃபார் பேக்கப் அண்ட் ரெக்கவரி ஃபீச்சர். ஓகேவா? இந்த ரிலையபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்கப்புக்கும் ரெக்கவரி ஃபீச்சர்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை எப்படி வந்துட்டு ஸ்டோர் பண்றோம், ஓகேங்களா, ஒரு டேட்டாவை எப்படி பேக்கப் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மெத்தடு தான் வந்து பாத்தீங்கன்னா ரிலையபிலிட்டி மெத்தடு நம்ம வந்துட்டு சொல்லுவோம். சரிங்களா? ரிலையபிலிட்டி மெத்தட் அப்படிங்கிறது ஒரு பேக்கப் அண்ட் ரெக்கவரி ஃபீச்சர்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் ரிலையபிலிட்டி மெத்தட். ரைட்டா? அதே வந்துட்டு ஹை பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் ஆப்டிமைஸ் ஃபார் ஃபாஸ்ட் டேட்டா. ஓகேங்களா? ஒரு டேட்டா வந்துட்டு இட் கேன் பி ஆக்சஸ் ஃபார் ஃபாஸ்ட் ப்ராசஸ். ஓகேங்களா? அண்ட் தென் அதோட query execution வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி மோர் ஃபாஸ்டபிள். ஓகேவா? அந்த query ஒர்க் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி மோர் ஃபாஸ்டபிளா இருக்கிறதுனாலதான் MySQL ஹை பெர்ஃபார்மன்ஸ் நான் வந்துட்டு சொல்றேன். ரைட்டா? MySQL ஏன் ஹை பெர்ஃபார்மன்ஸ் சொல்றோம் அப்படின்னா அதோட query ப்ராசஸ்ல இட் கேன் பி மோர் ஃபாஸ்டபிள். ரைட்டா? அதே மாதிரி ஸ்கேலபிலிட்டி அப்படின்னா வந்துட்டு என்னங்கிறது பார்க்கணும். ஸ்கேலபிலிட்டி அப்படின்னா வந்துட்டு இட் சப்போர்ட் ஏ லார்ஜ் ஸ்கேல் டேட்டாபேஸ். ஓகேங்களா? ஸ்கேலபிலிட்டி அப்படிங்கிறது சப்போர்ட் ஏ லார்ஜ் ஸ்கேல் டேட்டாபேஸ் வித் ஹை பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அவைலபிலிட்டி. ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாபேஸ் வந்துட்டு இட் கேன் பி மேனேஜ். ஓகேவா? அதனாலதான் ஸ்கேலபிலிட்டி மெத்தட் வந்துட்டு ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாபேஸ் இட் கேன் பி ஹேண்டில் அப்படிங்கிறது மாதிரி நம்ம வந்துட்டு சொல்றோம். இதெல்லாம் வந்துட்டு MySQL-ஓட ஸ்ட்ரக்சர்டு query language வரக்கூடிய மெத்தட்ஸ். ஓகேவா? ரிலையபிலிட்டி மெத்தட், ஹை பெர்ஃபார்மன்ஸ், ஸ்கேலபிலிட்டி அண்ட் ஈஸ் ஆஃப் யூஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெத்தடை எப்படி நம்ம வந்துட்டு ஈஸிலி ஆக்சஸ் பண்றோம். ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு ஈஸ் ஆஃப் யூஸ் நம்ம வந்துட்டு சொல்லுவோம். ரைட்டா? ஈஸ் ஆஃப் யூஸ் அப்படின்னா it can be a simple navigation and querying the data. ஓகேவா? ஒரு டேட்டாவை நம்ம வந்துட்டு எப்படி நேவிகேட் பண்றோம். ரைட்டா? அதே மாதிரி அந்த டேட்டா மாடலிங்க வந்துட்டு எப்படி இனிஷியேட் பண்றோம். இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஈஸ் ஆஃப் யூஸ்ல வரக்கூடிய ரெஃபரன்ஸ் பார்ட். ரைட்டா? அதே மாதிரி இட் கேன் பி ஏ யூசர் ஃப்ரெண்ட்லி டேட்டாபேஸ். ஓகேங்களா? யூசர் ஃப்ரெண்ட்லி டேட்டாபேஸ் ஆர் இன்டர்ஃபேஸ் ஃபார் த டேட்டா மேனிபுலேஷன் அண்ட் அனாலிசிஸ். ஈஸ் ஆஃப் யூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி டேட்டாபேஸ் நம்ம வந்துட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? இதெல்லாம் தான் 4 மெத்தட்ஸ் ஆஃப் MySQL. ஃபர்ஸ்ட் மெத்தட் ரிலையபிலிட்டி, ஹை பெர்ஃபார்மன்ஸ், ஸ்கேலபிலிட்டி அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் ஈஸ் ஆஃப் யூஸ். ஓகேங்களா? அண்ட் தென் MySQL as a ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஓகேவா? நம்ம ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல MySQL வந்துட்டு எப்படி ஒர்க் பண்றோம் அந்த டேட்டாவை. ரைட்டா? ஒரு ஸ்ட்ரக்சர்டு டேட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்டு அப்படின்னா வந்துட்டு ஒரு டேபிள் ஃபார்மேட்ல இருக்கக்கூடியது. ரைட்டா? அது வந்துட்டு இட் கேன் பி ஸ்டோர் த டேட்டா இன் ஸ்ட்ரக்சரபிள் ஃபார்மேட். ஓகேவா? இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா
அந்த டேட்டாவை ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணும். ரைட்டா? லைக் ரோஸ் அண்ட் காலம்ஸ்லாம் வந்துட்டு அந்த டேட்டாவை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் தென் கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் MySQL என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் MySQL வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி சப்போர்ட் மல்டிபிள் கன்கரண்ட் யூசர்ஸ். ஓகேங்களா? மல்டிபிள் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்துட்டு இட் கேன் பி சப்போர்ட். அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபீச்சரா வந்துட்டு MySQL நம்ம வந்துட்டு சொல்றோம். ஓகேங்களா? இட் கேன் பி a support like multiple concurrent users. ஒரு யூசர் மட்டும் இல்லாம நம்மளால மல்டிபிள் நம்பர் ஆஃப் யூசர்ஸ்ல வந்துட்டு சப்போர்ட் பண்ண முடியும். இந்த பிளாட்ஃபார்ம் MySQL பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால மல்டிபிள் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் நம்மளால சப்போர்ட் பண்ண முடியும். And then it can be ensure the data consistency. அதோட டேட்டா வந்து பாத்தீங்கன்னா கன்சென்ட் லெவல்ல வந்துட்டு இட் கேன் பி ஆக்சஸ். அதுதான் வந்துட்டு இதோட செகண்ட் பார்ட். இட் கேன் என்ஷூர் த டேட்டா கன்சிஸ்டன்சி மெத்தட் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? And then it can be handle the complex transaction efficiently. ஒவ்வொரு டேட்டாவிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா ஒரு டேட்டாவை எப்படி காம்ப்ளெக்ஸ் லெவல்ல நம்மளால மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கறதுதான் நம்ம இதுல பார்க்கக்கூடிய பார்ட். ஓகேங்களா? இதுல 3 ஃபீச்சர்ஸ்ல வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் வந்துட்டு இட் கேன் பி சப்போர்ட் மல்டிபிள் கன்கரண்ட் யூசர். செகண்ட் ஒன் இட் கேன் பி என்ஷூர் த டேட்டா கன்சிஸ்டன்சி. and then it can be handle the more complex transaction effectively. இதெல்லாம் வந்துட்டு come under the features of MySQL part. ஓகேவா? And then second concept for MySQL வந்து பாத்தீங்கன்னா it is a client server mode. ஓகேங்களா? MySQL ஓட client server mode என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். MySQL operates a client server model for database management and scalability. இல்லையா? MySQL ஆப்ரேட் பண்ண போறது எல்லா மோடும் வந்து பாத்தீங்கன்னா client server மோட்ல வந்துட்டு ஆப்ரேட் பண்ணும். ரைட்டா? கிளைண்ட்னா என்ன சொன்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளைண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு ஆக்சஸ்ல இருந்து இன்னொரு ஆக்சஸுக்கு எப்படி வந்துட்டு இன்டராக்ட் பண்ணுது சர்வர் அப்படிங்கிறதா அந்த கிளைண்ட் சர்வர் மோடல் சொல்லுவோம். ரைட்டா? அதே வந்துட்டு இட் கேன் பி மேனேஜ் த டேட்டா ஃபார் ஸ்கேலபிலிட்டி ப்ராசஸ் ஆர் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளைண்ட் சர்வர் போர்டுன்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். அண்ட் தென் சர்வர் காம்போனன்ட் MySQL LD இருக்கு இல்லையா? இட் கேன் பி ஹேண்டில் த லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாபேஸ் ஆபரேஷன் அண்ட் ரன் அஸ் எ பேக்ரவுண்ட் ப்ராசஸ். பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ல வந்துட்டு இந்த MySQL வந்துட்டு பேசிக்கா வந்துட்டு எப்படிலாம் ஒர்க் பண்ணுது, அந்த ஆபரேஷன்ஸ்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு நமக்கு ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட் தான் வந்துட்டு இந்த MySQL சர்வர். ஓகேங்களா? அண்ட் தென் தேர்ட் பார்ட்டா வந்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட்ஸ் இன்டராக்ட் வித் த சர்வர் டு எஸ்கியூட் SQL queries. இப்போ கிளைண்ட்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்துட்டு சர்வரோட இன்டராக்ட் பண்ணிட்டு அந்த SQL queries எல்லாம் எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்க, அந்த ரிசல்ட் வந்துட்டு எந்த அவுட்புட் வந்துட்டு எப்படி நமக்கு வந்துட்டு ஃபைனலைஸ் பண்றாங்க அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த தேர்ட் பார்ட். ஓகேவா? இந்த மோட்ல இந்த கிளைண்ட் சர்வர் மோட்ல வந்துட்டு 3 பார்ட் ஆஃப் மோட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு இட் கேன் பி enabling the database management and scalability. செகண்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி handle the large number of database operation and run as a background process. இதுதான் வந்துட்டு செகண்ட். அண்ட் தென் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா client interact with the server to execute the SQL queries and retrieve the result. ஓகேவா? ஒரு எக்ஸிகியூஷன் நடக்குது அப்படின்னா அந்த SQL queriesலயும் அந்த ரிட்டர்ன் ரிசல்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கிளைண்ட் இன்டராக்ட் பண்றாங்க சர்வரோட அப்படிங்கறதா இதோட தேர்ட் பார்ட். ஓகேவா? இப்போ நம்ம கிளைண்ட் சர்வர் மோட் பார்த்தோம் இல்லையா? அந்த MySQL கிளைண்ட் சர்வர் மோட். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் MySQL சர்வர் அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். MySQL சர்வர் அப்படிங்கிறது இஸ் a core component for managing the data, storing the data and retrieval and execution of SQL command. ஓகேவா? இப்போ ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ் கமாண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஒரு கிரியேட், ரீட், அப்டேட், எடிட்லாம்
அந்த சர்வர் கமாண்ட்ல இந்த கோர் காம்போனன்ட் வந்துட்டு மேஜர் ரோலா வந்துட்டு பிளே பண்ணுது. MySQL server is a core component to manage the data, storing the data, and execution of SQL commands. ஓகேவா? கமெண்ட்னா வந்து வேற ஒன்றும் இல்லை, இந்த கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட் அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்றோம் இந்த MySQL யூஸ் பண்ணி அப்படிங்கிறதுலாம் இதோட ஃபர்ஸ்ட் பார்ட். இதே வந்துட்டு செகண்ட்ல நம்ம வந்து பார்க்கும்போது இட் சப்போர்ட் மல்டிபிள் simultaneous கனெக்ஷன் அண்ட் என்சூர் த டேட்டா இன்டிகிரிட்டி த்ரூ த டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட். ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லையும் நடக்கக்கூடிய கனெக்ஷன்ஸையும் அந்த டேட்டா இன்டிகிரிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி மோர் ஆக்சஸ் ஃபார் த கனெக்ஷன்ஸ் ஆஃப் மல்டிபிள் ப்ராசஸ். ஓகேவா? ஒரு MySQL சர்வர் இருக்கு அப்படின்னா அதோட கனெக்ஷன்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லார்ஜ் நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு டேட்டா பேஸ்ல வந்துட்டு அதை சுத்தி இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் வந்துட்டு it can be a more transaction connections, right? It can be a support like multiple connections and ensure the data integrity through transaction management, right? இதுதான் வந்துட்டு செகண்ட் பார்ட் ஆஃப் MySQL server. And then third வந்து பாத்தீங்கன்னா runs as a daemon process to handle background operations. இப்போ பேக்ரவுண்ட்ல நடக்கக்கூடிய ஆபரேஷன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி ரன் அஸ் ஏ டீமன் ப்ராசஸ் நம்ம வந்து சொல்றோம். டீமன் ப்ராசஸ் இட் கேன் பி ரன் ஃபார் ஹேண்டில் த டேட்டா ஃபார் லார்ஜ் நம்பர் ஆஃப் பேக்ரவுண்ட் ஆபரேஷன்ஸ் அண்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் வந்துட்டு இட் கேன் பி ஈஸிலி ஆக்சஸ். ஓகேங்களா? ஈஸிலியா இட் கேன் பி ஆக்சஸ் பை யூசிங் MySQL server. MySQL serverல இந்த ஆபரேஷன் அண்ட் ப்ராசஸ்லாம் வந்துட்டு இட் கேன் பி ஹேண்டில் லைக் எ டீமன் ப்ராசஸ் ஃபார் பேக்ரவுண்ட் ஆபரேஷன்ஸ். ஓகேவா? இப்போ டேட்டாபேஸ் ஓகேவா? MySQL server வந்து பாத்தீங்கன்னா it can be connect to the client. MySQL client வந்து பாத்தீங்கன்னா it connect to the server for database operations, right? Database operations வந்து பாத்தீங்கன்னா MySQL clientல it can be connect to the server and connect to the client. ஓகேவா? இதுதான் வந்துட்டு MySQL clientோட ஃபர்ஸ்ட் பார்ட். அண்ட் தென் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் லைக் இது ஒரு எக்ஸாம்பிளா MySQL clientல என்னென்னலாம் சொல்லலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கமாண்ட் லைன் டூல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டூல் வந்து பாத்தீங்கன்னா MySQL டூல். ஓகேவா? MySQL தான் வந்துட்டு கமாண்ட் லைன் டூல்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம வந்துட்டு கொடுப்போம், ரைட்டா? அதே மாதிரி GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் பேஸ்ட் டூல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா அந்த டூல். இப்போ ஒரு அப்ளிகேஷன்ல கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய டூல் வந்து பாத்தீங்கன்னா MySQL Workbench. ஓகேவா? MySQL Workbench தான் வந்து பாத்தீங்கன்னா GUI பேஸ்ட் டூல்ல வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல், ரைட்டா? சர்வர்ல யூஸ் பண்ணக்கூடிய டூல் வந்துட்டு MySQL server. அதே வந்துட்டு GUI-ல யூஸ் பண்ணக்கூடிய டூல் வந்துட்டு பாத்தீங்கன்னா MySQL Workbench. ஓகேவா? இந்த டூ டைப் ஆஃப் டூல்ல தான் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் தென் இட் கேன் பி கஸ்டமைஸ்டு பேஸ்ட் பில்ட் அப்ளிகேஷன் பை யூசிங் த கனெக்டர்ஸ். ஓகேவா? ஒரு பில்ட் அப்ளிகேஷன்ஸ் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்றோம் அப்படின்னா MySQL Workbench வச்சு தான் அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு நம்ம வந்து பில்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஆரக்கிள் பொறுத்த வரைக்கும் ஒரு அப்ளிகேஷன்ஸ் நம்ம வந்துட்டு பில்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல் வந்து பாத்தீங்கன்னா MySQL Workbench. ஓகேவா? அப்ளிகேஷனால உங்களுக்கு தெரியும் ஒரு அப்ளிகேஷன் நம்ம பில்ட் பண்ண ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம வேணும், ரைட்டா? அந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸுக்கு வரக்கூடிய டூல் தான் MySQL Workbench. அந்த தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா client send a SQL commands to the server and display the result for the user interaction. ஓகேவா? கிளைண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு SQL கமாண்ட்ஸ் வந்துட்டு சென்ட் பண்றாங்க, ரைட்டா?
எதுக்கு யாருக்கு யூஸ் சென்ட் பண்றாங்க? சர்வருக்கு சென்ட் பண்றாங்க ஃபார் த ரிசல்ட் ஆஃப் யூசர் இன்ட்ராக்ஷன்ஸ். ஓகேவா? யூசர் இன்ட்ராக்ஷனுக்கு அந்த ரிசல்ட் வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு காட்டுறோம், ஓகேவா? எப்படி வந்துட்டு யூசர் இன்ட்ராக்ஷனுக்கு நான் அந்த ரிசல்ட் எல்லாம் நம்ம வந்துட்டு எப்படி டிஸ்பிளே பண்றோம், ஓகேவா? அதுக்கெல்லாம் வந்துட்டு எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் இந்த MySQL கிளையண்டோட வேலை. ஓகேவா? கிளையண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் SQL கமாண்ட சென்ட் பண்ணுவாங்க டு த சர்வருக்கு. அண்ட் தென் ரிசல்ட்டுக்கு எப்படி யூசர் இன்ட்ராக்ஷன் ரிசல்ட்டுக்கு எப்படி அதை டிஸ்பிளே பண்றாங்க அப்படிங்கிறதா MySQL கிளையண்டோட பார்ட். ஓகேவா? அண்ட் தென் கம்யூனிகேஷன் மெத்தட். ஓகேவா? கம்யூனிகேஷன் மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபிளெக்சிபிலிட்டி மெத்தட்ஸ் வந்து நமக்கு இருக்கு. ஓகேவா? கம்யூனிகேஷன் மெத்தட்ல MySQL சப்போர்ட் பண்ணக்கூடிய வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ஓகேவா? வேரியஸ் நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் நம்ம வந்துட்டு என்னென்ன ஒர்க் பண்றோம், என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் கனெக்ஷன் டைப்பிக்கலி யூஸ் த TCP/IP புரோட்டோகால். ஓகேங்களா? ஒரு புரோட்டோகால்ல ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வந்துட்டு பில்ட் பண்ணும் போது எப்படி அந்த புரோட்டோகால நம்ம வந்து ஒர்க் பண்றோம், ஓகேவா? அப்படிங்கறத இந்த இதுல நம்ம பார்ப்போம். ரைட்டா? ஒரு ரிமோட் கனெக்ஷன்ஸ்ல வந்துட்டு எப்படி நம்ம TCP இருக்கு இல்லையா, TCP அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா டிரான்சிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் நம்ம சொல்லுவோம். அதே ஐபினா என்ன சொல்லுவோம்? இன்டர்நெட் புரோட்டோகால் நம்ம சொல்லுவோம். டிரான்சிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் அண்ட் இன்டர்நெட் புரோட்டோகால். ஓகேவா? இப்போ இந்த கம்யூனிகேஷன்ஸ் மெத்தட்லாம் இருக்கு இல்லையா, MySQL மூலமா நம்ம வந்துட்டு என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் வந்துட்டு கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ மாதிரி சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா SQLல MySQL வந்துட்டு எப்படி கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னா, ஒரு interact with the database like allowing user to the perform CRUD operations. ரைட்டா? ஒரு create, read, update, delete operation இருக்கு இல்லையா, அதனாலதான் வந்துட்டு SQL வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணுது. SQL வந்துட்டு எதுல கம்யூனிகேட் பண்ணது, எப்படி கம்யூனிகேட் பண்ணது அப்படின்னா இந்த create, read, update, delete இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆபரேஷன்ஸ்ல தான் வந்துட்டு இது வந்து கம்யூனிகேட் பண்ணுது. ரைட்டா? அதே வந்துட்டு கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்ல கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, லைக் கிளைண்ட் சர்வர் மாடல் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணி, ஓகேவா? and then it can be process and respond to the queries. ஓகேவா? எப்போ வந்துட்டு queries எல்லாத்துக்குமே ரெஸ்பாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுதோ அதுதான் வந்துட்டு கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சரோட கம்யூனிகேஷனா இருக்கும். ஓகேவா? இந்த கம்யூனிகேஷன் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் வந்து SQL மெத்தட். SQL வந்துட்டு எப்படி கம்யூனிகேட் பண்ணுவோம்னா, இட் கேன் பி யூஸ்டு பை கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட் இந்த மாதிரி ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி யூசரோட அது வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். ரைட்டா? அதே வந்துட்டு செகண்ட் கம்யூனிகேஷன் மெத்தட் என்ன அப்படின்னா கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மெத்தட். ஓகேவா? கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா it can be request to the MySQL server. ஓகேங்களா? அது MySQL சர்வரோட ரெக்வஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? இந்த கொரிலாம் நான் கொடுத்துருக்கேன், எனக்கு இது வந்து ரெக்வஸ்ட் பண்ணணும், நீங்க வந்து எனக்கு ஆன்சர் பண்ணுங்க, ஓகேங்களா, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணும் ஃபார் MySQL. ஓகேவா? ரெக்வஸ்ட் பண்ண பிறகு எப்படி வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கறதுதான் அதோட செகண்ட் பார்ட். ஓகேவா? MySQLோட செகண்ட் கம்யூனிகேஷன் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். சரிங்களா? அண்ட் தென் தேர்ட் ஒன் தான் இந்த புரோட்டோகால்ஸ். ஓகேவா? நான் சொன்னேன் இல்லையா, புரோட்டோகால்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஃபார் TCP/IP வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி யூஸ்டு ஃபார் ரிமோட் கனெக்ஷன். ரிமோட் ஏரியால இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய புரோட்டோகால் வந்து பாத்தீங்கன்னா TCP அண்ட் IP. ஓகேவா? TCP அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால், IP அப்படின்னா இன்டர்நெட் புரோட்டோகால். ஓகேங்களா? இட் கேன் பி யூஸ்டு ஃபார் த ரிமோட் கனெக்ஷன். ஓகேவா? ரிமோட் கனெக்ஷன்ஸ் தான் வந்துட்டு இந்த TCP-யும் IP புரோட்டோகாலும்
நமக்கு கம்யூனிகேட் பண்ணும். சரிங்களா? and then fourth communication method என்ன அப்படின்னா API and connectors. ரைட்டா? API and connectors is a fourth communication method. ஓகேவா? MySQL பொறுத்த வரைக்கும் API வந்துட்டு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபார் த பர்பஸ். API முதல்ல என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் நம்ம வந்து சொல்றோம். சரிங்களா? API அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ். ரைட்டா? இதுல வந்துட்டு வேரியஸ் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். சரிங்களா? இந்த API பொறுத்த வரைக்கும் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் லாங்குவேஜ்ல நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணுவோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா MySQL கனெக்டர் நம்ம வந்துட்டு சொல்றோம். ஓகேவா? MySQL connector is a first programming language for API and connectors. ஓகேவா? MySQL connectorல for Java. ஓகேவா? ஜாவால MySQL connector is a first programming language for API and connectors method. ஓகேவா? இப்போ கம்யூனிகேஷன் மெத்தட்ல லாஸ்ட் மெத்தடா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா API and connectors. API and connectors பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல தான் வந்துட்டு அது வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணும். ரைட்டா? அதோட MySQL கனெக்டர்ல நமக்கு ஜாவாலையும் இருக்கு, பைத்தான்லயும் இருக்கு, அண்ட் தென் .NETலயும் வந்துட்டு நம்மளால அதை கனெக்ட் பண்ண முடியும். ரைட்டா? கம்யூனிகேட் பண்ண முடியும். சரிங்களா? இதெல்லாம் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் மெத்தட் ஃபார் DB MySQL. ஓகேங்களா? MySQLோட கம்யூனிகேஷன் மெத்தட் தான் இதெல்லாம். ஓகேவா? அண்ட் தென் லோக்கல் கனெக்ஷன்ஸ். இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேரியல் டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். இதுல லோக்கல் கனெக்ஷன்ஸ் நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா இட் கேன் பி a software like Unix socket files or named pipes shared memory. ஓகேங்களா? லோக்கல் கனெக்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா லினக்ஸ் சாஃப்ட்வேர், யுனிக்ஸ் சாஃப்ட்வேர் எல்லாம் வந்துட்டு இந்த MySQL வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு லோக்கல் கனெக்ஷன்ஸ் நம்ம வந்துட்டு சொல்றோம். ஓகேவா? இப்போ கம்யூனிகேஷன் மெத்தட்ல 4 கம்யூனிகேஷன் மெத்தட் பார்த்தோம் இல்லையா? அந்த கம்யூனிகேஷன் மெத்தடுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் கம்யூனிகேஷன் ஃபார் MySQL. ஓகேங்களா? அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா லினக்ஸ் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? லினக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். லோக்கல் கம்யூனிகேஷன்ல வரக்கூடிய சாஃப்ட்வேர்ல லினக்ஸ் சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஏ லோக்கல் கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? இதை கொஞ்சம் எலாபரேட்டா பார்க்கலாம். இந்த லினக்ஸ் அண்ட் யுனிக்ஸ் சாக்கெட் ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் எலாபரேட்டா நான் இப்ப சொல்றேன். சரிங்களா? யுனிக்ஸ் சாக்கெட் ஃபைல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் கேன் பி a local connection to allow clients to connect to the MySQL server. ஓகேங்களா? ஒரு கிளைண்ட்டை வந்துட்டு அலோவ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபைல் தான் வந்துட்டு யுனிக்ஸ் சாக்கெட் ஃபைல் நம்ம வந்துட்டு சொல்றோம். ஓகேவா? இட் கேன் பி அலோவ் த கிளைண்ட். ஓகேங்களா? ஒரு கிளைண்ட்டை வந்துட்டு அலோவ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபைல் தான் யுனிக்ஸ் சாக்கெட் ஃபைல். ரைட்டா? And then it can be connect to the MySQL server without using TCP and IP. The transition control protocol, IP internet protocol, இதோட பெர்மிஷன்லாம் வந்துட்டு நமக்கு தேவையில்லை. சரிங்களா? இந்த TCP IP-யோட கனெக்ஷன் ப்ரோட்டோகால்லாம் வந்துட்டு இந்த லோக்கல் கனெக்ஷனுக்கு, அதாவது இந்த யுனிக்ஸ் சாக்கெட் ஃபைல்ஸுக்கு நமக்கு யூஸ் ஆகாது. ஓகேவா? அண்ட் தென் நேம்டு பைப் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? நேம்டு பைப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a MySQL யூசர் ஃபார் லோக்கல் கனெக்ஷன் டு கிரியேட் a way of client to communicate with the MySQL server on the same machine. ஒரு சர்வர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த சர்வரோட கிளைண்ட் வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு
வேற வேற சாஃப்ட்வேர் வேற வேற மெஷின்ல வந்துட்டு ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? சேம் மெஷின்லயே வந்துட்டு நம்மளால ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? அதுதான் வந்துட்டு நேம்டு பைப் நம்ம வந்துட்டு சொல்றோம். சரிங்களா? நேம்டு பைப் இஸ் a used for local connection to provide a way for client to communicate with the MySQL server on the same machine. ஓகேவா? அந்த MySQL சர்வரோட கனெக்ட் பண்ண மெஷின்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்துட்டு வேற ஒரு மெஷினுக்கு மூவ் ஆன் ஆக வேண்டிய யூஸ் கிடையாது. ரைட்டா? ஒரு சேம் இப்ப பண்ணிட்டு இருக்க மெஷின்லயே சேம் மெஷின்லயே நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு லோக்கல் கனெக்ஷன் யூஸ் ஃபார் MySQL. ஓகேங்களா? கம்யூனிகேஷன் மெத்தட்ல 4 டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் மெத்தட் பார்த்தோம். அந்த லோக்கல் கனெக்ஷன்ல என்னென்ன லோக்கல் கனெக்ஷன்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிற மெத்தட்ஸ் வந்துட்டு இந்த ஸ்லைட்ல நம்ம பார்த்தோம். ரைட்டா? அண்ட் தென் இன்னையோட ஃபைனல் கான்செப்டா நம்ம வந்து இந்த கான்செப்டுக்கு அப்புறம் ஒரு QA மாதிரி நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம். அதை ஜஸ்ட் நான் சாட்ல வந்துட்டு ஒரு 10 ஆர் மோர் கொஸ்டின்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு சாட் பண்றேன். அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? இது வந்துட்டு ஃபைனல் கான்செப்ட் ஃபார் டுடே ஓவர்வியூ ஆஃப் Oracle DB. ரைட்டா? protocols and ports. ஓகேவா? protocols and ports இதுதான் வந்துட்டு ஃபைனல் கான்செப்ட் ஃபார் Oracle. protocols and portsல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் கம்யூனிகேஷன் போர்ட்டா வந்துட்டு MySQL இருக்கக்கூடிய போர்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 3306. ஓகேவா? 3306 தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போர்ட் நம்பர். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 3306 போர்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகும், எதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா MySQL சர்வர் கிளைண்ட்டுக்கு கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய போர்ட் நம்பர் தான் இந்த 3306. ஓகேவா? This port is used for communication between the client and the MySQL server. In the 3306 அப்படிங்கிற port number, it is used for the communication between the client and the MySQL server. ஓகேவா? MySQL சர்வருக்கும் கிளைண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் ஆர் கம்யூனிகேஷனை எப்படி வந்துட்டு இந்த போர்ட் நம்பர் வந்துட்டு யூஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் இதோட பார்ட். ஓகேவா? இப்போ ஒரு சம் சினாரியோஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் கனெக்ஷன். ஓகேவா? ரிமோட் கனெக்ஷன் வந்துட்டு இட் கேன் பி யூஸ் த TCP/IP protocol. Remote connection use the transition control protocol or internet protocol for the local system. Okay? ஒரு யுனிக்ஸ் சாக்கெட் ஆர் நேம்டு பைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த ரிமோட் கனெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுது ஒரு டிரான்சிஷன் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு மேஜரா வந்துட்டு இந்த ரிமோட் கனெக்ஷன் வந்து ரோல் பிளே பண்ணுது. ரைட்டா? And then it can be adjusted to enhance security and performance for custom setup. ஒரு செட்டப் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கும் அந்த செட்டப் வந்துட்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்றோம், எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த செக்யூரிட்டி வந்துட்டு நம்ம என்ஹான்ஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோகால் பார்ட் தான் வந்துட்டு இது பார்க்கும். அண்ட் தென் இதோட நெசசரி பார்ட்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? நெசசரி பார்ட் ஃபார் ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் போர்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நெசசரி வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் கனெக்ஷன். ஓகேவா? ரிமோட் கனெக்ஷன் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி கேன் பி கனெக்டட் டு த MySQL சர்வர் from the different machine, ensure the port is open and accessible. ஓகேவா? ஒரு போர்ட் நம்பர் இந்த 3306 போர்ட் நம்பர் இருக்கு, அது எப்படி இட் கேன் பி ஈஸிலி ஆக்சஸ் பண்ணுது அண்ட் தென் அந்த போர்ட் நம்பரை எப்படி ஓபன் அப் பண்ணுது. ரைட்டா? அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கனெக்ஷனா நம்ம வந்துட்டு சொல்றோம். ரைட்டா? அதுதான் வந்துட்டு ரிமோட் கனெக்ஷன் நம்ம வந்துட்டு சொல்றோம். ஓகேவா? அண்ட் தென் செகண்ட் நெசசரி பார்ட் வந்து 3306 போர்ட் நம்பருக்கு என்ன அப்படின்னா ஃபயர்வால் கான்ஃபிகரேஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஃபயர்வால்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
ஃபயர்வால் அப்படிங்கிறது இட் கேன் பி அலோவ் த இன்கமிங் டிராஃபிக். ஃபயர்வால் அப்படின்னா இட் கேன் பி அலோவ் த இன்கமிங் டிராஃபிக் வரக்கூடிய நெட்வொர்க்கை அலோவ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் வந்துட்டு ஃபயர்வால் நம்ம விஷயம். ஓகேவா? And then it can be a default port configuration to allow the traffic on port 3306 is a necessary part. ஓகேவா? இப்படி வரக்கூடிய இன்கமிங் டிராஃபிக் எல்லாமே வந்துட்டு இந்த 3306 போர்ட் நம்பர் தான். இட் கேன் பி அலோவ் த பார்ட். ஓகேவா? And then third necessary part வந்து பாத்தீங்கன்னா custom port configuration. ஓகேவா? இந்த custom setup இதுதான் வந்துட்டு third necessary part for protocols. ஓகேவா? custom port configuration அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா it can be choose a use of non-standard port for MySQL. MySQL போர்ட்டோட இல்லாம வேற non-standard protocol it can be administrated the process. அதுதான் வந்துட்டு third port. ஓகேவா? third necessary வந்து பாத்தீங்கன்னா customer port configuration. And then it can be a specify the command or custom port while connecting the process. ஒரு ப்ராசஸ் கனெக்ட் பண்றதுக்கும் அத ப்ராசஸ் வந்துட்டு எப்படி நம்ம வந்து செக் பண்றதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கஸ்டம் போர்ட் கான்ஃபிகரேஷன் நம்ம வந்துட்டு சொல்லுவோம். ஓகேவா? இதெல்லாம் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 types of necessary in MySQL. ஓகேவா? 3 types of necessary in MySQL. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ரிமோட் கனெக்ஷன், செகண்ட் வந்துட்டு ஃபயர்வால் கான்ஃபிகரேஷன், தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டம் போர்ட் கான்ஃபிகரேஷன். இந்த 3 types ஆஃப் நெசசரி தான் வந்துட்டு நம்ம MySQL பார்த்தோம். ஓகேவா? அண்ட் தென் MySQL கனெக்டர்ஸ் அண்ட் டிரைவர்ஸ். MySQL-ஓட கனெக்டர் மெத்தட் எப்படி இருக்கு, அண்ட் தென் இதோட இன்ட்ராக்ஷன் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? MySQL கனெக்டர்ஸ் அண்ட் டிரைவர்ஸ் அப்படின்னா வந்து முதல்ல என்ன அப்படின்னா இட் கேன் பி இன்ட்ராக்ட் பிட்வீன் த சர்வர் அண்ட் கிளைண்ட் அப்ளிகேஷன். ஓகேவா? ஒரு சர்வரோடையும் ஒரு கிளைண்டோடையும் எப்படி வந்துட்டு இந்த MySQL கனெக்டர்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? அண்ட் தென் இந்த MySQL கனெக்டர்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் இட் கேன் பி யூஸ்டு ஃபார் த MySQL டேட்டாபேஸ் டு எனேபிள் எ அப்ளிகேஷன். ஓகேங்களா? MySQL கனெக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் கேன் பி எனேபிள் த அப்ளிகேஷன் ஆர் MySQL சர்வர் ஃபார் கிரியேட்டிங் எ சர்வர் அண்ட் கிளைண்ட் அப்ளிகேஷன். ஓகேவா? அண்ட் தென் காமன்லி யூஸ்டு கனெக்டர்ஸ் வந்துட்டு என்னென்ன அப்படின்னா ODBC-ஆ இருக்கட்டும், JDBC-ஆ இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு காமன் கனெக்டர்ஸ் தான் நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஓகேவா? காமன் கனெக்டர்ஸ் ஃபார் MySQL இஸ் ODBC, JDBC and .NET. And then as well as நமக்கு libraries for Python and PHP and Ruby. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே கேன் பி கனெக்டட் பை MySQL கனெக்டர்ஸ், கேன் பி யூஸ்டு ஃபார் த MySQL. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய கனெக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு MySQL ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் தென் தேர்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா திஸ் டூல்ஸ் என்ஷூர் த கிராஸ் பிளாட்ஃபார்ம் கம்பேட்டபிலிட்டி அண்ட் இன்டிகிரேஷன் வித் த வேரியஸ் அப்ளிகேஷன். வேரியஸ் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இட் கேன் பி ஆக்சஸ். ஓகேவா? இப்போ MySQL கனெக்டர்ஸ் அண்ட் டிரைவர்ஸ் அப்படின்னு ஒரு டிஃபரன்சியேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் இப்ப சொல்லக்கூடியதெல்லாம் வந்துட்டு MySQL கனெக்டர்ஸ்க்கு கீழே வரக்கூடியது. சரிங்களா? இட் கமாண்டட் ஃப்ரம் த MySQL கனெக்டர்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா MySQL கனெக்டர் ஜாவா. ஜாவால வந்துட்டு MySQL கனெக்டர் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்றாங்க. ஓகேவா? அது எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படின்னா இட் கேன் பி ஆக்சஸ் த டூல் லைக் JDBC. ஓகேவா? ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. ஓகேங்களா? இந்த ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி வச்சுதான் வந்துட்டு MySQL-ஓட ஜாவா வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. JDBC தான் வந்துட்டு
MySQL கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வரக்கூடிய ஒரு பார்ட்டா வந்துட்டு இந்த JDBC இருக்கு. சரிங்களா? JDBC தான் என்ன சொன்ன, ஜாவால இருந்துட்டு வரக்கூடிய ஒரு கனெக்டர். JDBCயோட ஃபுல் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. ஓகேவா? இதுதான் வந்துட்டு கனெக்டர்ஸோட சப்போர்ட் பண்ணுது. ஓகேவா? அதே வந்துட்டு MySQL கனெக்டர்ஸ்ல செகண்டா வந்து பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பைத்தான். சரிங்களா? பைத்தான் வந்துட்டு எப்படி வந்துட்டு MySQL கனெக்டரோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா it can be allow the Python script to interact with the MySQL database. ஓகேவா? பைத்தானோட ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வச்சுட்டு ஆர் பைத்தானோட அப்ளிகேஷனை வச்சுட்டு MySQL கனெக்டர்ஸோட கனெக்ட் பண்ணலாம். சரிங்களா? MySQL கனெக்டர்ஸோட it can be connected by MySQL connectors. ஓகேவா? And then .NET வந்துட்டு MySQL கனெக்டரோட எப்படி கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா it can be providing the link unavailable applications. ஓகேவா? ஒரு .NET பிளாட்ஃபார்ம்ல ஒரு சர்வர் இருக்கு அப்படின்னா அந்த சர்வரோட கனெக்ட் பண்றதுக்கு ஒரு லிங்க் வேணும் இல்லையா? அந்த லிங்க் இல்லாம ஒரு மெத்தட் வரக்கூடிய 3 கனெக்டர்ஸ்ல என்னன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு MySQL connector from Java, and then second one is MySQL connector from Python, and third one is MySQL connector from .NET. ஓகேங்களா? This one another commander from MySQL connectors. ஓகேவா? இப்போ MySQL drivers கீழே என்னென்ன வருதுங்கிறத பார்த்தோம். ஓகேவா? MySQL drivers கீழே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரைவரா வந்து பாத்தீங்கன்னா JDBC. ஓகேங்களா? JDBC வந்துட்டு MySQL கனெக்டர் ஜாவால இருந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு கனெக்டர் டூல் தான் வந்துட்டு JDBC நம்ம வந்துட்டு சொல்றோம் இல்லையா? It can be driving the functionality for Java application. ஓகேங்களா? ஒரு ஜாவா அப்ளிகேஷனை வந்துட்டு பில்ட் பண்றதுக்கும் ஒரு MySQL சர்வரோட கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்வர் டூல் தான் வந்துட்டு JDBC நம்ம வந்துட்டு சொல்றோம். ஒரு டிரைவர் தான் வந்துட்டு JDBC கனெக்ஷன் வந்துட்டு மேக்சிமமா வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிரைவிங் பார்ட். அண்ட் தென் இட் கேன் பி யூஸ்டு ஃபார் ஃபங்க்ஷனாலிட்டி லைக் ஜாவா அப்ளிகேஷன். ஓகேவா? அண்ட் தென் செகண்ட் கனெக்டரா நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ODBC. ஓகேவா? ODBC அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி நம்ம சொல்லுவோம். ODBC அப்படிங்கிறது ஓப்பன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. It can be connected to the MySQL database. ஓகேவா? இது வந்துட்டு MySQL டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிரைவர் தான் வந்துட்டு ODBC பார்ட். சரிங்களா? அண்ட் தென் தேர்ட் டிரைவர் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா நேட்டிவ் டிரைவர்ஸ் நம்ம சொல்றோம். ஓகேவா? நேட்டிவ் டிரைவர்ஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துட்டு அந்த நேட்டிவ் டிரைவர்ஸ் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணுவோம். லைக் PHP எக்ஸ்டென்ஷன்லாம் இருக்கு இல்லையா? PHP-ல வந்துட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணணும், ஆர் Node.js ஆர் MySQL சாஃப்ட்வேர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எப்படி வந்துட்டு நம்ம ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறது தான் அந்த நேட்டிவ் டிரைவர் நம்ம சொல்றோம். ஓகேவா? These characters and drivers enable the developers to build an application to interact with the MySQL database. ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்றதுக்காக ஒரு டேட்டாபேஸோட இன்டராக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிரைவர்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ் தான் இதெல்லாம்.
இந்த டிரைவர்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்றதுக்கும் அண்ட் தென் MySQL டேட்டாபேஸோட எப்படி இன்டராக்ட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கனெக்டர்ஸ் அண்ட் டிரைவர்ஸ் தான் இந்த பார்ட்னர். And then it can be providing a standardized way to access and manipulated the data. ஒரு டேட்டாவை ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்கும் அந்த டேட்டாவை மேனிபுலேட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய கனெக்டர்ஸ் அண்ட் டிரைவர்ஸ் ஃபார் MySQL இதெல்லாம் தான். ஓகேவா? And then these tools ensure the cross-platform compatibility and ease of integration into various applications. Various number of applicationsல வந்துட்டு இந்த இன்டராக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கிராஸ் பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டூலா வந்துட்டு நமக்கு. ஓகேவா? இதெல்லாம் தான் வந்துட்டு MySQL கனெக்டர்ஸ் அண்ட் டிரைவர்ஸ்ல பார்க்கக்கூடிய கனெக்ஷன் பார்ட் அண்ட் டிரைவர். ஓகேவா? இன்னைக்கு இந்த டூல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத மட்டும் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இன்னையோட செஷனை வந்துட்டு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செஷன்ல வந்துட்டு Oracle MyLearn அக்கௌண்ட் கிரியேட் பண்றது எப்படி அப்படிங்கிற ஒரு டீப்பான ஒரு ப்ராக்டிக்கல்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம வந்து மூவ் ஆன் ஆகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செஷன்ல எப்படி Oracle அக்கௌண்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இருக்கு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? MySQL Workbench, MySQL Server and the mobile phones க்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல் Oracle Live SQL. இந்த 3 டூல்ல தான் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ண போறோம். ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் டூல் நம்ம பார்க்க போறது வந்துட்டு MySQL Workbench. MySQL Workbench அப்படிங்கிறது ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் டூல். ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் டூல் தான் வந்துட்டு MySQL Workbench. ஓகேவா? It can be an interface for database design and querying the execution and the server monitoring. ஓகேவா? சர்வர் மானிட்டரிங்ல எப்படி வந்துட்டு MySQL Workbenchல வந்துட்டு ஒர்க் பண்றோம் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் பேஸ்ல வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு மூவ் ஆன் ஆகுறோம். ஓகேங்களா? அதெல்லாம் வந்துட்டு எப்படி நம்ம இன்டராக்ட் பண்றோம், ஒரு டூலோட அந்த அப்ளிகேஷனோட எப்படி நம்ம வந்துட்டு இன்டராக்ட் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். சரிங்களா? And then it can be provided a visual schema, representation and a debugging tools. ஒரு visual schema, ஒரு visual structureல தான் வந்துட்டு அந்த MySQL Workbench வந்து ஏன் இந்த விஷுவல்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா it is a graphical user interface tool. Graphical user interface tool it can be provided a visual scheme. அதுதான் வந்துட்டு it can be representation and debugging the tool form. Right? And then MySQL Workbench ஓட key features எல்லாம் என்னங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கீ ஃபீச்சரா நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் டிசைன். ஓகேவா? டேட்டாபேஸ் டிசைன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா it is a schema including table, relationship and indexes. ஓகேவா? ஒரு டேட்டாபேஸ் வந்துட்டு டிசைன் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் டூல் வந்து பாத்தீங்கன்னா MySQL Workbench tool. ஓகேங்களா? It can be created the database schema including table, relationship and indexes. ஓகேவா? MySQL Workbench ஓட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் டேட்டாபேஸ் டிசைன். And then second feature வந்து பாத்தீங்கன்னா SQL development. ஓகேவா? SQL development is a second feature for MySQL Workbench. அது வந்து பாத்தீங்கன்னா it can be easily accessed for write, edit and execute the SQL queries without the features like syntax, highlighting and auto completion. ஓகேவா? ஒரு சின்டாக்ஸ் வச்சுட்டு தான் நம்ம வந்துட்டு அந்த SQL queries எல்லாமே ரைட் பண்றதா இருக்கட்டும், ரீட் பண்றதா இருக்கட்டும், அப்டேட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு சின்டாக்ஸ் வச்சுட்டு தான் நம்மளால ஒர்க் பண்ணணும். இதுதான் வந்துட்டு செகண்ட் ஃபீச்சர் ஃபார் MySQL Workbench. And then third feature வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா?
டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஃபீச்சர். ஓகேவா? இட் கேன் பி ஆல்சோ யூசர் ஃபார் த ப்ரிவிலேஜ் அண்ட் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? இந்த டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இட் கேன் பி மேனேஜ் த டேட்டாபேஸ் யூசர் அண்ட் மேனேஜ் த டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன் மெத்தட் ஃபார் ப்ராசஸிங் த மெத்தட். ரைட்டா? இதுதான் வந்துட்டு செகண்ட் பார்ட்டா நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ண போறோம். ரைட்டா? அண்ட் தென் MySQL ஒர்க் பெஞ்சோட யூஸ் கேசஸ்லாம் என்ன அப்படின்னா ஒரு 3 யூஸ் கேஸ் இருக்கு. சரிங்களா? MySQL ஒர்க் பெஞ்ச்ல 3 யூஸ் கேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் டிசைன். ஓகேவா? செகண்ட் யூஸ் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா query டெவலப்மெண்ட். அண்ட் தென் தேர்ட் ஒன் இஸ் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? இந்த 3 டைப் ஆஃப் யூஸ் கேசஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணணும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸ்ல வந்து நம்ம பார்த்தது என்ன? டேட்டாபேஸ் டிசைன். ஓகேங்களா? இட் இஸ் a database schema for user for new application. ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை விட ஒரு நியூவா ஒரு அப்ளிகேஷன் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டேட்டாபேஸ் டிசைன் யூஸ் கேஸ் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணணும். சரிங்களா? அதே வந்துட்டு செகண்ட் யூஸ் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா query டெவலப்மெண்ட். ஓகேங்களா? query டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா it can be ரைட் SQL queries ரைட் பண்றதுக்கு கமெண்ட் பண்றதுக்குலாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா query டெவலப்மெண்ட் யூஸ் கேஸ். அண்ட் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா it can be easily access அண்ட் தென் முன்னாடி நான் சொன்ன மாதிரி இட் இஸ் a high performance tool. ஓகேங்களா? இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஹை லெவல்ல வந்துட்டு மோர் ஸ்பீட்ல வந்துட்டு இதோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பாஸ் பண்ணும். ஓகேங்களா? அதனாலதான் இது வந்துட்டு ஹை பெர்ஃபார்மன்ஸ் டூல் நம்ம வந்துட்டு சொல்லுவோம். MySQL ஏன் ஹை பெர்ஃபார்மன்ஸ்னா இது வந்துட்டு ஒரு நெட்வொர்க்கை வந்து பாஸ் பண்றது ஈஸியா வந்துட்டு இட் கேன் பி ஈஸிலி ஆக்சஸ். அதனாலதான் வந்துட்டு MySQL வந்துட்டு ஹை பெர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த டூல் வந்துட்டு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் டூல். செகண்ட் வந்து இப்போ நம்ம பார்க்க போறது கமாண்ட் லைன் டூல். ஓகேவா? கமாண்ட் லைன் டூல்ல வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி யூஸ்டு ஃபார் ஸ்கிரிப்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் டாஸ்க். ஓகேவா? இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்துட்டு ஸ்கிரிப்டிங் ப்ராசஸ்ல இருக்கு. கமாண்ட் லைன் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இருக்கு இல்லையா? அதுல ஒர்க் பண்ணக்கூடிய டூல் தான் வந்துட்டு இந்த கமாண்ட் லைன் டூல். ஓகேவா? அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா MySQL. MySQL command line tool வந்து பாத்தீங்கன்னா it can be used to interact with the MySQL database and execute the queries and manage the database object. ரைட்டா? ஃபர்ஸ்ட் டூல் வந்துட்டு MySQL. அது வந்துட்டு எதோட இன்ட்ராக்ட் பண்ணும்? MySQL டேட்டாபேஸோட இன்ட்ராக்ட். ஓகேவா? MySQL is interacting with the MySQL database. ரைட்டா? அண்ட் தென் கமாண்ட் லைன்ல வரக்கூடிய செகண்ட் டூல் வந்து பாத்தீங்கன்னா MySQL dump. ஓகேவா? MySQL dump வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a செகண்ட் டூல் ஃபார் கமாண்ட் லைன். ஓகேவா? MySQL dump அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா it can be creating a SQL files that can be used to the restore the data. ஓகேவா? இந்த MySQL dumpங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டாவை ரீஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் இந்த MySQL dumpன்னு சொல்றேன். ஓகேவா? இங்க போட்டிருக்கு பாத்தீங்களா பேக்கப். பேக்கப்னா என்ன? ரீஸ்டோர் பண்றது. ஓகேவா? ரெக்கவர் பண்றது. ஓகேவா? அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் வந்து பாத்தீங்கன்னா MySQL dump. அண்ட் தென் தேர்ட் டூல் வந்து பாத்தீங்கன்னா MySQL admin. ஓகேவா? இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்துட்டு சர்வர் மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய டூல் தான் இந்த MySQL admin. ஓகேங்களா? It is a tool for performing administrative tasks such as creating and dropping a database. ஓகேங்களா?
ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்றதுக்கும் அந்த டேட்டாபேஸை டிராப் பண்றதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் வந்துட்டு MySQL admin நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? And then it can be managing the users and checking the server status. ஓகேங்களா? ஒரு யூசரோட ப்ராசஸ் மேனேஜ் பண்றதுக்கும் and then அந்த சர்வரை வந்துட்டு செக் பண்றதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் வந்துட்டு MySQL admin நம்ம வந்து சொல்றோம். ரைட்டா? இந்த டூல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ கமாண்ட் லைன் டூலோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா இது வந்துட்டு ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கு. சரிங்களா? இந்த டூல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி மோர் ஃபிளெக்சிபிலிட்டி. ஓகேவா? அண்ட் தென் இட் கேன் பி கண்ட்ரோல்டு ஓவர் டேட்டாபேஸ் ஆப்ரேஷன். ஓகேவா? எல்லா ஆப்ரேஷன்ஸ்லயும் வந்துட்டு இட் கேன் பி கண்ட்ரோல் த பார்ட். ஓகேவா? அதுதான் வந்துட்டு நம்ம இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டா நம்ம வந்து ஃபிளெக்சிபிலிட்டியை நம்ம வந்துட்டு சொல்றோம். ஓகேவா? அண்ட் தென் ஸ்கிரிப்டிங் கமாண்ட் லைன் டூல்ல நம்ம செகண்ட் பெனிஃபிட்டா வந்துட்டு ஸ்கிரிப்டிங்ல நம்ம வந்துட்டு சொல்றோம். ஒர்க் பண்ணக்கூடிய டூல்ஸ். ரைட்டா? அண்ட் தென் இதோட யூஸ் கேஸ் மட்டும் இப்ப பார்த்துட்டு ஒரு 12:10க்கு மேல ஒரு 12:10 to 12:30 மட்டும் ஒரு கொஸ்டின்ஸ் ஆஸ்க் பண்ணலாம். அதுல வந்துட்டு ஜஸ்ட் ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 12:20 to 12:30 வந்துட்டு QA இருக்கும். ஓகேங்களா? கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி நான் சாட்ல கொஸ்டின்ஸ் போடுறேன். அதுக்கு சாட்ல எல்லாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஃபைனலா வந்துட்டு கமாண்ட் லைன் டூலோட யூஸ் கேஸ் என்ன அப்படின்னா ஒரு டேட்டாபேஸ் பேக்கப்போட ரெக்கவரி பார்ட்டியும் அந்த ஒரு டேட்டாபேஸை வந்துட்டு எப்படி ரீஸ்டோர் பண்றதையும் வந்து பாக்குறது தான் இதோட ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸா நம்ம வந்து பார்க்கணும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் பேக்கப் அண்ட் ரெக்கவரி பார்ட். ஓகேவா? அண்ட் செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த MySQL admin வந்து பாத்தீங்கன்னா it can be used for the managing the data and privilege and configuration. ரைட்டா? database administration it can be interact with the MySQL admin to manage the database user and privilege and configuration. ஓகேவா? and then third one வந்து பாத்தீங்கன்னா data import. Third one is data import or export. ஓகேங்களா? and then it can be import the data between database or files. ரைட்டா? டேட்டாபேஸுக்கும் ஃபைல்ஸுக்கும் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் தான் வந்துட்டு இந்த டேட்டா இம்போர்ட் நம்ம வந்துட்டு சொல்றோம். ஓகேவா? இன்னையோட செஷன்ல இந்த கமாண்ட் லைன் டூலோட நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டியூஸ்டே செஷன்ல MySQL கிளைண்ட் சர்வர் ஆர்க்கிடெக்சர் பத்தி நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகேவா? நம்ம டியூஸ்டே செஷன்ல பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா MySQL கிளைண்ட் சர்வர் ஆர்க்கிடெக்சர். அண்ட் தென் ஆரக்கிள் அக்கௌண்ட் வந்துட்டு எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறதும் மைலான் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு டியூஸ்டே செஷன்ல நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் சாட்ல வந்துட்டு சம் கொஸ்டின்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்றேன். அது எல்லாருமே சாட்ல வந்துட்டு எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா?
guys எல்லாரும் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் மீன் பை டேட்டாபேஸ் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரைட்டா? ஒருத்தர் சத்யா அப்படிங்கிறவங்க ஸ்டோர் அண்ட் ரிட்ரைவ் டேட்டா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேற வேற கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்லுவோம். You are.